வணக்கம் மக்கள், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? மற்றும் ஒரு வீடியோக்கு உங்களை அன்போட வரவேற்கிறேன். இது டாடானுடைய கர்வ். முதல்ல வந்து கர்வ்னுடைய ஈவி தான் லான்ச் பண்ணிருந்தாங்க. அதுக்கப்புறமா பெட்ரோல்ல 2 இன்ஜினும் டீசல்ல ஒரு இன்ஜினோட இன்டர்னல் கம்பஷன் அண்ட் எலக்ட்ரிக் வெஹிக்கிள்ஸ்ல இந்த டாடா கர்வ் வந்து உங்களுக்கு இப்போ வந்துகிட்டு இருக்கு. இந்த டாடா கர்வோடைய ஒரு முக்கியமான அம்சமே இந்த ரியர் போர்ஷன்ல தான் இருக்கு. சோ இதுதான் வந்து அந்த கூப்பே எஸ்யூவி அப்படின்னு சொல்லி டாடா சொல்றாங்க இல்லையா? இந்த கூப்பே ஸ்டைல் அப்படிங்கிறது ஆக்சுவலா ஒரு பிரீமியம் செக்மெண்ட்ல மட்டுமே நம்ம பாத்துக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். ஒரு உதாரணத்துக்கு நம்ம BMW X6 சொல்லலாம். அப்படிப்பட்ட அந்த கூப்பே டிசைனை வந்து டெமோக்ரேட் பண்ணிருக்கு இந்த டாடா கர்வும் சிட்ரோனுடைய பசால்ட்டும். இன்னைக்கு இந்த டாடா கர்வுடைய ரிவ்யூ எடுக்கிறதுக்காக அண்ணா சாலையில LICக்கு ஆப்போசிட்ல இருக்கக்கூடிய டாடா மோட்டார்ஸ் ஸ்டாஃபே ஆக்சஸ்க்கு தான் வந்திருக்கோம். சோ இந்த கார் வந்து அவங்க தான் நமக்கு இந்த ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. நீங்க இனி டாடா காரை பார்க்கணும், டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும், செக் அவுட் பண்ணணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க டைரக்டா வாக் இன் பண்ணலாம். ஆர் அதர்வைஸ் அவங்களுடைய கான்டாக்ட் டீடைல்ஸ் கீழ கொடுக்குறேன், கால் பண்ணியும் செக் அவுட் பண்ணலாம். கர்வை பொறுத்த வரைக்கும் ஷேப்ட் ஃபார் யூ அப்படிங்கிறது தான் ஒரு டேக் லைனா டாடா மோட்டார்ஸ் யூஸ் பண்றாங்க. அதாவது அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா வாட் வி see is what we buy அப்படின்றாங்க. அதாவது நம்மளுடைய தாட்ஸ்ல நம்ம என்ன திங்க் பண்றோமோ அதுதான் நம்மளுடைய ஒரு சாய்ஸா வந்து மாறும். அதுதான் வந்து நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணுவோம் அப்படின்றாங்க. பார்க்கும்போதே ஒரு அட்ராக்டிவான ஒரு லுக் இருக்கக்கூடிய ஒரு ஷேப்பை நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அது மக்கள் மனசுல போய் பதிஞ்சிரும். அவங்க வாங்குறதுக்கு ரொம்பவும் ஒரு ஈஸியான ப்ராடக்ட்டா மாறிடும் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் தான் வந்து ஷேப்ட் ஃபார் யூ அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஆக்சுவலா இந்த கூப்பே அப்படிங்கிற ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் வந்து என்ன அப்படின்னா இந்த ரியர் போர்ஷன்ல உங்களுக்கு தெரியுதா ஒரு ஸ்லோப்பிங்கான ஒரு ஸ்போர்ட் பேக் இருக்கிற மாதிரியான ஒரு டிசைன். கூப்பே ஸ்ட்ரக்சர்னுடைய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ஒரு SUV காரனுடைய ஸ்டாண்ட்ஸோட ஒரு செடானுடைய பிராக்டிகாலிட்டியோட கொடுக்கிறது தான் இந்த கூப்பே SUV அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த SUV செக்மெண்ட் அப்படிங்கிறது தான் ஒரு ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் மார்க்கெட்டா இருந்துகிட்டு இருக்கு. செடான் மார்க்கெட் வந்து கொஞ்சம் குறைஞ்சிட்டு தான் இருக்கு. பட் செடான் கார்ஸ் வாங்குறவங்க செடானை ஏன் வாங்குவாங்க அப்படின்னா அது கொடுக்கக்கூடிய கம்ஃபர்ட், அதுக்கப்புறமா பூட் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லலாம். சோ ஒரு எனார்மஸான பூட் ஸ்பேஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா அது இந்த கூப்பே SUV ஸ்டைல்ல முடியும் அப்படிங்கறது தான் டாடா மோட்டார்ஸ் வந்து இந்த கர்வ்ல ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்போ வரக்கூடிய நியூ ஜென் டாடா கார்ஸ் எல்லாமே வந்து ஒரு சேஃப்டிக்கு ரொம்பவும் ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. பில் குவாலிட்டிக்கு ரொம்பவுமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கார்ஸ் தான் டாடா மோட்டார்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுதான் அவங்களுடைய ஒரு யூனிவர்சல் செல்லிங் பாயிண்டாவும் இருந்துகிட்டு இருக்கு. அப்படி பார்த்தோம் அப்படின்னா ஏற்கனவே அவங்க வந்து அல்ட்ராஸ்ல இருந்து அந்த ஆல்பா பிளாட்ஃபார்ம் அப்படிங்கறது ஒன்னு கொண்டு வந்திருந்தாங்க. பட் இது வந்து ஆல்பா பிளாட்ஃபார்மா அப்படின்னா இல்ல, இது வந்து ஒரு புது பிளாட்ஃபார்ம் அட்லஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அடாப்டிவ் டெக் ஃபார்வர்ட் லைஃப் ஸ்டைல் ஆர்கிடெக்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த அட்லஸ் பிளாட்ஃபார்ம்னுடைய ஒரு ஃபங்க்ஷனாலிட்டி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா லக்ஸரி மீட்ஸ் சேஃப்டி அப்படின்னு சொல்றாங்க. என்னதான் ஒரு சேஃபான ஒரு பில்ட் குவாலிட்டியோட ஒரு கார் பில்ட் பண்றோம் அப்படின்னா கூட லக்ஸரி அப்படிங்கிறது தான் இன்னைக்கு இந்தியன் கார் பையர்ஸ்னுடைய ஒரு முக்கியமான பிரையாரிட்டியா இருக்கு. அப்படி ஒரு சொபிஸ்டிகேட்டடான ஒரு டஃப் அண்டான சேசிஸ் கூட எலிகன்ஸையும் ரிலையபிலிட்டியையும் காம்ப்ரமைஸ் பண்ணாம கொடுத்திருக்கக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி டாடா மோட்டார்ஸ் சொல்றாங்க இந்த அட்லஸ் பிளாட்ஃபார்ம். இந்த அட்லஸ் பிளாட்ஃபார்ம் வந்து ஒரு ஸ்கேலபிளான பிளாட்ஃபார்ம். 3.7 மீட்டர்ஸ்ல இருந்து 4.7 மீட்டர் லெங்த் இருக்கக்கூடிய கார்ஸ் வரைக்கும் இந்த அட்லஸ் பிளாட்ஃபார்ம்ல செய்யலாம். அண்ட் அது போக இது வந்து கர்வ் வந்து உங்களுக்கு ஃப்ரண்ட் வீல் டிரைவ் லேஅவுட்ல இருக்கக்கூடிய ஒரு கார் தான். பட் இதுல வந்து உங்களுக்கு 4 வீல் டிரைவ் லேஅவுட் கார்ஸும் வந்து இந்த அட்லஸ் பிளாட்ஃபார்ம்ல செய்யலாம். அண்ட் அப்படியே இந்த டாடா கர்வ்ல என்னென்ன இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறத ஸ்ட்ரைட்டா போய் பாத்துருவோம். சோ பானட் ஓபன் பண்ணிடுவோம். டாடால வந்து இப்பெல்லாம் வர மாதிரி பானட் வந்து ஒரு ஹெவியான பானட்டா தான் இருக்கு. டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு 3 இன்ஜின் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க. 2 பெட்ரோல் இன்ஜின்லயும் ஒரு டீசல் இன்ஜின்லயும். இன்னைக்கு நம்ம கூட டீசல் இன்ஜின் தான் இருக்கு. பட் பெட்ரோல் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இந்த ஹைப்பர் அயான் அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜின் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து GDI இன்ஜின், கேசோலின் டைரக்ட் இன்ஜெக்ஷன். சோ அது வந்து ஒரு 1200 சிசில, அதாவது 1199 சிசில ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜின். அது வந்து ஒரு 3 சிலிண்டர் இன்ஜின். அதனுடைய பவர் அவுட்புட் பாத்தீங்கன்னா ஒரு 125 ஹார்ஸ் பவரும் 225 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணும். அண்ட் அந்த ஹைப்பர் அயான் இன்ஜின் வந்து ஒரு 3 ஃபங்க்ஷனாலிட்டி கொடுக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஹைப்பர் பெர்ஃபார்மன்ஸ், அதாவது 125 ஹார்ஸ் பவர். இப்போ இந்த கர்வ்ல இருக்கக்கூடிய 3 இன்ஜின்லயுமே அந்த ஹைப்பர் அயான் இன்ஜின் தான் வந்து ஹையஸ்ட் ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது, 125 ஹார்ஸ் பவர் ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே சமயத்துல 225 நியூட்டன் மீட்டர் டார்க்கியான இன்ஜினாவும் இருக்குது. ஹைப்பர் பெர்ஃபார்மன்ஸ்க்கு அடுத்ததா ஹைப்பர் டெக்கும் அந்த ஹைப்பர் அயான் இன்ஜின்ல இருக்குன்னு சொல்றாங்க. ஹைப்பர் டெக் அப்படிங்கிறது ஒண்ணும் இல்ல, ஒரு சோடியம் கூல்ட் எக்ஸாஸ்ட் வால்வ்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. அது போக ஒரு 350 பார்ல ஃபியூல் இன்ஜெக்ஷன் சிஸ்டமும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இதனால என்ன ஆகுது அப்படின்னா பர்ஃபார்மன்ஸும் ரெஸ்பான்சிவ்னஸும் அது கூடவே ஃபியூல் எஃபிஷியன்சியும் உங்களுக்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அண்ட் இவ்வளவு கொடுத்து 3 சிலிண்டரா இருக்கே உங்களுக்கு வைப்ரேஷன் இருக்குமோ, நாய்ஸ் இருக்குமோ அப்படின்னு நீங்க எதிர்பார்க்கலாம். சோ அது வந்து இந்த இன்ஜின் வந்து ஹைப்பர் குவைட் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. மினிமல் நாய்ஸும் வைப்ரேஷனும் ஹார்ஷ்னஸும் ரொம்பவும் மினிமலா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்காக அவங்க வந்து ஒரு டியூவல் மாஸ் ஃப்ளை வீலும் அந்த ஹைப்பர் அயான் இன்ஜின்ல யூஸ் பண்ணிருக்காங்க. அண்ட் அதுக்கப்புறமா யூசுவலா நம்ம டாடா கார்ஸ்ல பார்க்கக்கூடிய ஒரு 1.2 லிட்டர்ல இருக்கக்கூடிய ஒரு ரெவோட்ரான் பெட்ரோல் இன்ஜின், அதுவும் ஒரு டர்போ பெட்ரோல் இன்ஜினா தான் கொடுக்குறாங்க. அதுவும் உங்களுக்கு ஒரு 1.2 லிட்டர்ல 1199 சிசி 120 ஹார்ஸ் பவரும் 170 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணுது. அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் இன்னைக்கு நம்ம கூட இருக்கிறது ஒரு டீசல் இன்ஜின். எஸ், இது வந்து டாடா மோட்டார்ஸ்னுடைய ஒரு ப்ரூவன் டீசல் இன்ஜின். நம்மளுடைய அல்ட்ராஸ்லயும் இருக்கக்கூடிய அதே 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் தான். நெக்ஸான்லயும் அல்ட்ராஸ்லயும் அது வந்து ரிவோ டார்க் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இந்த இன்ஜினுக்கு புதுசா ஒரு பேர் ஒன்னு வச்சிருக்காங்க டாடா மோட்டார்ஸ். இந்த கர்வ்ல இருக்கக்கூடிய டீசல் இன்ஜினை கிரையோஜெட் இன்ஜின் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. ஏன் புதுசா பேர் வச்சிருக்காங்க அப்படின்னா ஒரு சில சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் அதுல வந்து மாத்திருக்காங்க. இன்லெட் மேனிஃபோல்டு அந்த மாதிரி விஷயங்கள்
விஷயங்கள்லாம் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணி இதை வந்து ஒரு நியூ இன்ஜினா வந்து ப்ரொஜெக்ட் பண்றாங்க டாடா மோட்டார்ஸ். சோ இது வந்து கிரையோஜெட் அப்படின்னு கூப்பிடுறாங்க. பட் அண்டர்பின்னிங்ஸ் எல்லாம் அதே 1.5 லிட்டர் ரிலையபிளான அந்த டீசல் இன்ஜின் தான். சோ இதுல இருக்கக்கூடியது ஒரு 1497 சிசில 118 ஹார்ஸ் பவரும் 216 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஒரு டர்போ டீசல் இன்ஜின். அண்ட் இந்த 3 இன்ஜின் கூடவுமே கியர் பாக்ஸ் வந்து காமனா கொடுக்குறாங்க. இந்த 3 இன்ஜின்லயுமே உங்களுக்கு 6 ஸ்பீட்ல மேனுவல் டிரான்ஸ்மிஷனும் 7 ஸ்பீட்ல டியூவல் கிளட்ச் டிரான்ஸ்மிஷனும் உங்களுக்கு வந்து கொடுக்குறாங்க. டாடா வந்து டிசிஏ அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, சோ அந்த டிரான்ஸ்மிஷனோட கொடுக்குறாங்க. அண்ட் அந்த டிசிஏ வந்து ஒரு 7 ஸ்பீட் டியூவல் கிளட்சா இருக்கும். அது வந்து ஒரு வெட் கிளட்ச் வித் ஆக்டிவ் கூலிங்கோட கொடுத்திருக்காங்க. அண்ட் ஷிஃப்ட் பை வயர் டெக்னாலஜில தான் இருக்க போகுது. சோ உள்ள உங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த கியர் நாப் வந்து ஷிஃப்ட் பை வயர் டெக்னாலஜில வந்து ஒர்க் ஆகும். அண்ட் அது போக உங்களுக்கு வந்து மிஷின் லேர்னிங், அதாவது அது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் ஏஐ அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மிஷின் லேர்னிங் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒவ்வொரு டிரைவர் வந்து ஒவ்வொரு மாதிரி ஓட்டுவாங்க இல்லையா, சோ அவங்களுடைய அந்த டிரைவிங் பேஸ் பண்ணி அந்த எக்ஸ்பீரியன்ஸை பேஸ் பண்ணி அந்த மிஷின் லேர்னிங் வந்து உங்களுக்கு சிஸ்டம் வந்து ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது பண்ணும். இதனால வந்து உங்களுக்கு டிரைவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது இன்னும் பெட்டர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அண்ட் அது போக அந்த டிசிஏல உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக் பார்க்கிங் இருக்கு. இதுல வந்து உங்களுக்கு எலக்ட்ரிக் பார்க் பிரேக் கொடுத்திருக்காங்க. பட் டிசிஏல வந்து உங்களுக்கு ஆட்டோ பார்க் இருக்கும். நீங்க வந்து அந்த பார்க்க பிரஸ் பண்ணாமலே இறங்கிட்டீங்க அப்படின்னா கூட வெஹிக்கிள் ஆஃப் பண்ணும்போது அது வந்து ஆட்டோமேட்டிக்கா பார்க் வந்து உங்களுக்கு ஃபங்க்ஷனாலிட்டி ஆக்டிவேட் ஆயிடும். அண்ட் அது போக அந்த டிசிஏல உங்களுக்கு செல்ஃப் ஹீலிங் மெக்கானிசமும் கொடுத்திருக்காங்க. அதாவது உள்ள வந்து டஸ்ட் இருந்தது அப்படின்னா அந்த டிரான்ஸ்மிஷன் சிஸ்டம்ல அது வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த டஸ்ட்டை கிளியர் பண்ணும். இதனால உங்களுக்கு டிரான்ஸ்மிஷனுடைய லைஃபும் பர்ஃபார்மன்ஸும் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். நான் சொன்ன மாதிரி அந்த ஷிஃப்ட் பை வயருக்கு உங்களுக்கு வந்து அந்த ஸ்மார்ட் இ ஷிஃப்டர் கொடுத்திருக்காங்க. அது போக ஸ்டீரிங்ல உங்களுக்கு பேடல் ஷிஃப்டர்ஸ் வருது. அண்ட் மல்டிபிள் டிரைவ் மோட்ஸும் கொடுத்திருக்காங்க. அண்ட் எனிவே இது வந்து ஒரு டீசல் இன்ஜின் தான், கொஞ்சம் லவுடான இன்ஜின் தான். சோ அந்த வைப்ரேஷன் அண்ட் நாய்ஸை கண்டெயின் பண்றதுக்கு உங்களுக்கு அண்டர் பானட்ல ஒரு இன்சுலேஷன் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அண்ட் இன்ஜின் பே வந்து ஒரு டைட்லி பேக்டான ஒரு இன்ஜின் பேவா தான் இருக்கு. பட் ஒரு மெக்கானிக் பெர்ஸ்பெக்டிவ்ல ஒரு யூசபிள் ஸ்பேஸ் அப்படிங்கிறதும் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இந்த வெஹிக்கிளை பொறுத்த வரைக்கும் கலர் ஆப்ஷன்ஸ் அப்படின்னா 6 கலர் ஆப்ஷன்ஸ் கொடுக்குறாங்க வித் டியூவல் டோன் ஆப்ஷன்ஸோட வருது. அண்ட் அடுத்து தான் அப்படியே நம்ம டிசைன் டீடைல்ஸ் குள்ள போயிடலாம். ஃப்ரண்ட் லுக்கை பொறுத்த வரைக்கும் டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு டிசைன் லாங்குவேஜ் வந்து ஒரு ஃபாலோ பண்றாங்க. டக்குனு பார்க்கும்போது இது வந்து கர்வா இல்ல ஹேரியரா அப்படின்னு கூட உங்களுக்கு டவுட் ஆகும். ஆக்சுவலா ஒரு ஹேரியர்னுடைய ஒரு குட்டி வெர்ஷன் அப்படின்னு கூட நம்ம டக்குன்னு பார்த்த உடனே சொல்லலாம். சோ ஒரு லுக் வந்து சிமிலாரிட்டியா இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் வந்து நமக்கு ஃப்ரண்ட் டிசைன்ல நம்மளால பார்க்க முடியுது. பட் இதுல நம்ம முக்கியமான ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா இதுல வந்து உங்களுக்கு சீக்வென்ஷியல் எல்இடி அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த சீக்வென்ஷியல் எல்இடி உங்களுக்கு வந்து வெல்கம் ஃபீச்சரும் குட் பை ஃபீச்சரும் இருக்கு. ஆக்சுவலா இதுதான் வந்து இந்த காரோடைய கீ ஃபாப், ஒரு பிரீமியமான கீ ஃபாப் அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. ஒரு பிரஷ்ட் அலுமினியம் மாதிரி சைட்ஸ்ல இருக்கு. அது போக இதுல வந்து உங்களுக்கு லாக், அன்லாக் அண்ட் பூட் ரிலீஸ்க்கான ஃபங்க்ஷன் அண்ட் ஃபாலோ மீ லாம்ப்ஸ்க்கான அந்த பட்டனும் கொடுத்திருக்காங்க. ஒரு 4 பட்டனோட இருக்கு. பின்னாடி வந்து உங்களுக்கு டாடானுடைய லோகோ கொடுத்திருக்காங்க. இதுல வந்து வெல்கம் அண்ட் குட் பை ஃபீச்சர் இருக்கு அப்படின்னு சொன்னேன் இல்லையா. இப்போ வந்து நம்ம வந்து அன்லாக் பண்றோம். சோ உங்களுக்கு இந்த லைட் டான்ஸ் ஆடுறது வந்து தெரியுதா? சோ எஸ், இது வந்து வெல்கம். இப்போ வந்து நம்ம லாக் பண்ணுவோம். இது வந்து குட் பை ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. சோ இந்த வெல்கம் அண்ட் குட் பை ஃபீச்சர் அப்படிங்கிறது ஒரு நிஃப்டி ஃபீச்சர் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். அண்ட் அது போக முக்கியமான விஷயம் வந்து இங்க எல்இடில ஆக்சுவலி டாடா மோட்டார்ஸ் வந்து ஒரு ப்ராடக்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படிங்கிறது பண்ணிட்டாங்க. இந்த ப்ரொஜெக்டர்ஸ் எல்லாமே வந்து நம்ம வந்து பஞ்ச் ஈவில இருந்து நெக்ஸான்ல இருந்து எல்லாத்துலயுமே பார்க்கக்கூடிய அந்த ப்ரொஜெக்டர் செட்டப் தான் இன்டீரியர்ல. சோ ப்ராடக்ட் ஸ்டாண்டர்டைசேஷன் இருக்கு. ஸ்பேர்ஸ் அப்படிங்கிறது ஒரே மாதிரி ப்ராடக்ட் இருக்கிறதுனால டிசைன் என்னதான் நீங்க வெளியில சேஞ்ச் பண்ணாலும் இன்டீரியர்ல ப்ராடக்ட் சிமிலரா இருக்கிறதுனால உங்களுக்கு காஸ்டிங் அப்படிங்கிறது ஈஸியா ஒர்க் அவுட் பண்ணலாம். அண்ட் இது வந்து உங்களுக்கு பை ஃபங்க்ஷன் எல்இடி ஹெட்லாம்ப்ஸா வந்து கொடுத்திருக்காங்க. இந்த எல்இடி ப்ரொஜெக்டரே தான் வந்து உங்களுக்கு லோ பீம் அண்ட் ஹை பீமா டெவலப் ஆகும். அண்ட் கீழ இருக்கிறது வந்து உங்களுக்கு ஃபாக் லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க வித் கார்னரிங் ஃபங்க்ஷனோட இருக்கு. அதனால தான் வந்து உங்களுக்கு 2 பீஸ் இருக்கிறது தெரியும். அண்ட் அதை சுத்தி ஒரு பிளாக் மசில் இருக்கிறத பார்க்க முடியுது. அண்ட் இங்க பாத்தீங்களா ஒரு ஃபங்க்ஷனல் ஏர் வென்ட் இருக்கு. சோ ஏரோடைனமிக்ஸ்க்காக கொஞ்சம் ஒர்க் அவுட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது போக ஒரு கனெக்டட் டிஆர்எல் செட்டப் மாதிரி ஃப்ரண்ட்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க வந்து டாடானுடைய எம்ப்ளம் இருக்கு. இது வந்து ஒரு 3D லோகோ இல்ல, ஒரு 2D லோகோ வித் கிளாஸ் ஃபினிஷோட கொடுத்திருக்காங்க. இப்போ வரக்கூடிய டாடா காஸ்ல எல்லாம் இந்த லோகோ தான் வந்து ஃபாலோ பண்றாங்க. அண்ட் ஒரு பிளாக் கலர்ல கிளாஸ் பிளாக்ல இருக்கக்கூடிய ஒரு கிரில் அண்ட் அதுல வந்து உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு சில்வர் ஸ்டட்ஸ் மாதிரி பார்க்க முடியுது. ஆக்சுவலா இந்த ஸ்டட்ஸ்க்கு வந்து கோல்டு சில்வர் அப்படிங்கிறது தான் வந்து கலர் ஸ்கீமா வந்து ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த கிரில்ல அங்கங்க ஒரு ஏர் வென்ட்ஸ் அப்படிங்கிறது பார்க்க முடியுது. இங்க சென்டர்ல வந்து ஒரு பெரிய ஏர் டேம் மாதிரி கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க இருக்கக்கூடியது 360 டிகிரி கேமராக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து இங்க கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்லயும் உங்களுக்கு வந்து பார்க்கிங் சென்சார்ஸ் கிடைக்குது. சோ ஒரு 2 பார்க்கிங் சென்சார் இந்த ஃப்ரண்ட் பம்பர்ல இந்த இடத்துல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் கீழே வந்து அதே மாதிரியான அந்த ஸ்டட்ஸ் அப்படியே தான் வந்து உங்களுக்கு அந்த டிசைன் வந்து வருது இந்த ஏர் டேம்ல. இங்க வந்து ஒரு பிரீத்தபிளான ஏர் டேம் இருக்கு. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு இந்த ஸ்டட்ஸ் வந்து அப்படியே ஃபிளாட்டா இருக்கிறது பார்க்க முடியும். இங்க வந்து ப்ரொட்ரூட் ஆயிருக்கிறது, இந்த பக்கம் பாத்தீங்கன்னா ப்ரொட்ரூட் ஆயிருக்கா, இங்க வந்து அப்படியே ஃபிளாட்டா இருக்கிறது பார்க்க முடியும். ஏன்னா இது வந்து ஒரு ரேடார் பேனல், ஏடாஸ்க்கான அந்த ரேடார் பேனல் வந்து இங்க கொடுத்திருக்காங்க. எஸ், இந்த கார்ல லெவல் 2 ஏடாஸ் ஃபெசிலிட்டியோட வருது. அண்ட் ஏடாஸ்க்கான கேமரா வந்து இந்த இடத்துல விண்ட்ஷீல்ட்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் பானட்டை பொறுத்த வரைக்கும் இது வந்து ஒரு கிளாம்ஷெல் லைக்கான பானட், சீஷெல்னுடைய மூடி மாதிரி இருக்கா. சோ உங்களுக்கு டக்குன்னு பாத்தீங்கன்னா தெரியும் ஒரு சீஷெல்னுடைய மூடி மாதிரி உங்களுக்கு அந்த டிசைன் இருக்கு. பெரிய கட்ஸ் அண்ட் கிரீசஸ் ஒன்றும் இல்ல. இந்த இடத்துல ஒரு டிசைன்
டிசைன் லைன் ஒன்னு வருது நமக்கு இந்த விண்ட்ஷீல்டோட அப்படியே கட் ஆகி வர மாதிரியான ஒரு டிசைன் ஸ்ட்ரக்சர் இருக்கு. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த டிஆர்எல்ல வந்து இதுல ஒரு 4 லைன், அதுக்கப்புறமா ஒரு டிஆர்எல் லைன் வரத பார்க்க முடியும். ஐ திங்க் இதுல நெக்ஸான்ல வந்து ஒரு 3 லைன் தான் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அது வந்து ஒரு சின்ன டிஃபரன்சியேஷன் அப்படிங்கிறது ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ஒரு பிளாட்டான இந்த எண்ட் வரும்போது ஒரு ஸ்லோப்பிங்கா இருக்கக்கூடிய மாதிரியான ஒரு பானட் லைன் அப்படிங்கிறது தான் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு டோஹுக்கான ப்ரொவிஷன் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல வைப்பர்ஸ் பொறுத்த வரைக்கும் 2 வைப்பர்ஸ் இருக்கு. அண்ட் வைப்பருக்கான வாஷர்ஸ் வந்து உங்களுக்கு இங்க உள்ள கன்சீல் பண்ணி ப்ரொவைட் பண்ணிருக்காங்க, பானட் மேல கொடுக்கல. அண்ட் அப்படியே மேல வந்தோம் அப்படின்னா இங்க ரெயின் சென்சிங் வைப்பர்ஸ் கொடுத்திருக்கிறதுனால அதுக்கான சென்சாரும் இருக்கு, நேடாஸ்க்கான கேமராவும் இருக்கு. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட்ல ஒரு ஸ்லோப்பிங்கான விண்ட்ஷீல்டு. அண்ட் அது அப்படியே வந்து உங்களுக்கு ரூஃப் போகுது. அந்த ரூஃப் வந்து உங்களுக்கு ஒரு பிளாக் டவுட் ரூஃப் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க, மேல பேனோராமிக் சன் ரூஃபோட கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொரு விஷயம், இந்த வைப்பர் வந்து ஒரு பிரீமியமான ஒரு ஃப்ரேம்லெஸ் வைப்பர்ஸாவே ப்ரொவைட் பண்ணிட்டாங்க, அது ஒரு நல்ல விஷயம். சைட் டிசைனை பொறுத்த வரைக்கும் ப்ராமினன்ட்டான ஃபீச்சர் அப்படிங்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கர்வ் பேருக்கு ஏற்ற மாதிரியான அந்த கூப்பே எஸ்யூவினுடைய அந்த கர்வ் ஸ்போர்ட் பேக்னுடைய அந்த டிசைன் தான். அண்ட் அது போக ரொம்ப ப்ராமினன்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னா இந்த டோர் ஹேண்டில்ஸ், ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. உங்களுக்கு தெரியுதா? சோ ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்திருக்காங்க. சோ அது ஒரு பிரீமியம் டச் அப்படிங்கிறது கொடுக்குது. அண்ட் நைட் டைம்ல இந்த டோர் ஹேண்டில்ஸ் நம்ம தேடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒரு லைட்டும் இலுமினேஷனோட கொடுத்திருக்காங்க. சைட் டிசைன்ல எப்பவுமே ரொம்ப முக்கியமான விஷயம் அப்படிங்கிறது இந்த வீல்ஸ்னுடைய டிசைன் தான். ஆக்சுவலா இது வந்து ஒரு பூ மாதிரியான ஒரு டிசைன் இருக்குது, உங்களுக்கு தெரியுதா? ஃப்ளவர்னுடைய பெட்டல்ஸ்னுடைய டிசைன்ல தான் இந்த அலாய் வீல் வந்து டிசைன் பண்ணிருக்காங்க. இது வந்து டாப் அண்ட் வேரியன்ட் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 18 இன்ச்ல அலாய் வீல் கிடைக்குது. லோயர் வேரியன்ட்ஸ்ல உங்களுக்கு 17 இன்ச்ல அலாய் வீல்ஸும், அதை விட இன்னும் நீங்க வேரியன்ட்ஸ் கீழே போனீங்க அப்படின்னா 16 இன்ச்ல ஸ்டீல் வீல்ஸும் ப்ரொவைட் பண்றாங்க. டயர் சைஸை பொறுத்த வரைக்கும் 215/55 R18 தான் வந்து இந்த டாப் அண்ட் மாடல்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் டாப் அண்ட்ல உங்களுக்கு 4 வீல்லயுமே டிஸ்க் பிரேக்ஸ் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பட் லோயர் வேரியன்ட்ஸ்ல உங்களுக்கு ஃப்ரண்ட்ல மட்டும் தான் டிஸ்க் பிரேக்கும், ரியர்ல ட்ரம் பிரேக்கும் தான் ப்ரொவைட் பண்றாங்க. அண்ட் இந்த வெஹிக்கிளுடைய லெஃப்ட் ஹேண்ட் சைடுல தான் ஃபியூல் டேங்க் ஓபனர் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு 44 லிட்டர் ஃபியூல் டேங்க் வந்து கொடுத்திருக்காங்க. இது வந்து டீசல் யூனிட். அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த அலாய் வீல்ஸ்ல ஒரு பிளாஸ்டிக் போர்ஷன், இந்த ஏரோ ஃபின்ஸ் கொடுத்திருக்காங்க ஏரோடைனமிக்ஸ்க்காக. ஆக்சுவலி இது வந்து உங்களுக்கு அலாய், பட் இந்த ஃபின்ஸ் மாதிரி இருக்குல்ல, இது வந்து பிளாஸ்டிக் ஃபின்ஸ் கொடுத்திருக்காங்க ஏரோடைனமிக்ஸை இம்ப்ரூவ் பண்றதுக்காக. அண்ட் அகைன் இன்னும் நிறைய விஷயம் இருக்கு சைடு சொல்றதுக்கு. ஆக்சுவலி இந்த ஒரு ஸ்கர்ட்டிங் இருக்கு இல்லையா, இந்த கிளாடிங்னு சொல்லுவோம்ல, உங்களுக்கு ஒரு மேட் பிளாக்ல ஒரு ப்ராப்பரான ஒரு டக்குன்னு பார்க்கும்போது ஒரு ரஃபான பிளாஸ்டிக்ல தான் வந்து யூசுவலா கொடுப்பாங்க. பட் இதுல வந்து உங்களுக்கு கிளாஸ் பிளாக்கான ஒரு பிளாஸ்டிக்ல கொடுத்திருக்காங்க. பார்க்கிறதுக்கு பிரீமியமா இருக்கு, ஒரு திக்கான கிளாடிங் அப்படிங்கிறது இருக்கு. பட் நாள் பட இந்த மாதிரி டஸ்ட் எல்லாம் படும்போது, டஸ்டோட சேர்ந்து நம்ம துடைக்கும் போது யூசுவலாவே இந்த கிளாஸ் பிளாக்கனுடைய டெண்டன்சி என்ன அப்படின்னா டக்குன்னு ஸ்கிராச் ஆகும். இப்படி இதுல மைனர் ஸ்கிராச்சஸ் ஆயிடுமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஒரு விஷயமும் இருக்கு. ஸ்லோப்பிங்கான ஒரு வெதர் ஸ்ட்ரிப் லைன், விண்டோ லைன் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அது வந்து உங்களுக்கு ஒரு குரோம் பீஸ்ல வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்லோப்பிங்கான விண்டோ லைன்னால உங்களுக்கு வந்து ரியர் விண்டோ வந்து டிஎல்ஓ அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் சின்னதாயிடுது. அண்ட் ஒரு பிளாக் கலர்ல பினிஷ் பண்ணப்பட்ட ஒரு சைட் மிரர்ஸ், நம்ம ஹேரியர்ல பார்த்தோம் இல்லையா முதல்ல, அதே மாதிரியான ஷேப்ல இருக்கக்கூடிய ஒரு சைட் மிரர்ஸ், ஃபுல்லி மோட்டரைஸ் அண்ட் 360 டிகிரி கேமராக்கான அந்த கேமரா ப்ரொவிஷன் இருக்கு. ஒரு சைடு இண்டிகேட்டருக்கான எல்இடி ஸ்ட்ரிப்பும் கொடுத்திருக்காங்க. அண்ட் ரூஃபும் வந்து உங்களுக்கு பிளாக் அவுட்ல இருக்கு. அண்ட் மிரரும் பிளாக் அவுட்ல இருக்கிறது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனா ஒரு ஸ்போர்ட்டி லுக் அப்படிங்கிறது கொடுக்குது. அண்ட் இந்த இடத்துல கர்வ் அப்படிங்கிறதுக்கான பேட்ஜிங் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அப்படியே கீழே வந்தோம் அப்படின்னா இந்த ரன்னிங் போர்டு மேட்டர் இருக்குல்ல, இது வந்து உங்களுக்கு கீழே ரன்னிங் போர்டோட சேர்ந்து உங்களுக்கு வந்து இந்த டோரோடவே ஓபன் ஆகுது. இப்போ வந்து நிறைய காசுல இந்த மாதிரி தான் கொடுக்குறாங்க. இந்த இன்டர்னல் ரன்னிங் போர்டு வந்து டஸ்ட் ஆகக்கூடாது, சேர்ல போகும்போது சேர் ஆகக்கூடாது, இந்த சேர் வந்து நம்ம பேண்ட்ல ஒட்டிட்டு வந்துரும் அப்படின்றதுக்காக டோரை வந்து ஒரு நல்ல டவுன் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அண்ட் இந்த இடத்துல பாத்தீங்களா, யூசுவலா டாடா மோட்டார்ஸ் நான் பழைய டாடா சியரா எஸ்டேட்ல எல்லாம் கூட பாத்திருக்கேன். சோ டோர் நம்ம ஓபன் பண்ணி வைக்கிறோம் அப்படின்னா இது வந்து உங்களுக்கு லைட் எரியும். சோ பின்னாடி வரக்கூடிய பெடஸ்ட்ரியன்ஸ் ஆர் பைக்ஸ் சைக்கிள்ஸ்ல வரவங்க டோர் ஓபனா இருக்கு அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறதுக்கான ஒரு விஷயம், ஒரு சேஃப்டி விஷயம். அண்ட் டோரோடைய பாட்டம் போர்ஷனும் உங்களுக்கு வந்து ஒரு கிளாஸ் பிளாக் பினிஷ்லயே வந்து பினிஷ் பண்ணி கொடுத்திருக்காங்க. ஒரு பிரீமியம் ஃபீல் வந்து கொடுக்கிறதுக்கு டாடா மோட்டார்ஸ் எவ்வளவு முடியுமோ அவ்வளவு ட்ரை பண்ணிருக்காங்க. அண்ட் அப்படியே ரூஃப்க்கு வந்தோம் அப்படின்னா பேனோராமிக் சன் ரூஃப் தவிர ஒரு ஷார்க் ஃபின் ஆண்டனா இருக்கு, அதுவும் பிளாக்ல தான் இருக்கு. அண்ட் அப்படியே ரியருக்கு வந்தோம் அப்படின்னா ஒரு சட்டிலான ஒரு ஸ்பாயிலர் இருக்கு. சென்டர்ல மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு டிப்போட ரெண்டு பக்கமும் ஒரு ஹம்ப் இருக்கிற மாதிரியான ஒரு சட்டிலான ஒரு ஸ்பாயிலர். பட் வந்து உங்களுக்கு இந்த ஹை மவுண்டட் ஸ்டாப் லேம்ப் அப்படிங்கிறது அங்க கொடுக்கல, அதை கொண்டு வந்து இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க உங்களுக்கு. அண்ட் அது மட்டும் இல்ல, உங்களுக்கு ரியர்ல வைப்பருமே கூட மிஸ்ஸிங்கா இருக்கும். எஸ், இந்த கூப்பேனுடைய டிசைன்ல நீங்க மழையில ஓட்டுறீங்க அப்படிங்கிறப்போ வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து இந்த ரியர் ஸ்கிரீன்ல வந்து உங்களுக்கு வந்து நிக்காது விண்ட்ஷீல்ட்ல. சோ அது வந்து உங்களுக்கு அப்படியே வாஷ் அவுட் ஆகி வந்துரும். எப்படி நமக்கு செடான்ஸ்ல அவங்க வந்து ரியர்ல வைப்பர் கொடுக்க மாட்டாங்களோ அந்த மாதிரி இந்த கூப்பே எஸ்யூவிலையும் அவங்க வந்து இந்த ரியர் வைப்பர் அப்படிங்கறத ப்ரொவைட் பண்ணல. அண்ட் அது போக உங்களுக்கு வந்து ரியர் டிஃபாகர்ஸ் மட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. சீப்பான ஒரு ஹைட்டான இருக்கக்கூடிய ஒரு பூட் லிப் அப்படிங்கிறது தான் இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு முக்கியமான விஷயம், இந்த பூட்ல வந்து உங்களுக்கு கெஸ்டர் கண்ட்ரோல் ஓபனரோட கொடுத்திருக்காங்க. பாருங்க, இப்ப நம்ம கால் இப்படி ஆட்டணும் அப்படின்னா
பூட் வந்து உங்களுக்கு ஓபன் ஆகுது. அண்ட் எஸ் எலக்ட்ரிக் மோட்டரைஸ்டு பூட் லிட் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. க்ளோஸ் பண்றதுக்கான பட்டன் இங்க இருக்கு. அண்ட் நம்பர் பிளேட்ஸ்க்கு லைட் ப்ரொவைட் பண்றதுக்கு இந்த இடத்துல கொடுத்திருக்காங்க. அது போக ஒரு ஸ்விட்சும் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இந்த டோரை வந்து புல் பண்றதுக்கான லீவர் இந்த இடத்துல இருக்கு. அண்ட் ஒரு பெரிய சைஸ் ஒரு பார்சல் ட்ரே நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இன்னொரு விஷயம் நான் சொன்னேன் இல்லையா, இந்த செடான்ல இருக்கிற மாதிரியான ஒரு பெரிய பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கும்னு 500 லிட்டர்ஸ் ஆஃப் பூட் ஸ்பேஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பிளாட்டான ஒரு ஸ்பேஸ் உங்களுக்கு கிடைக்குது. அண்ட் லோடிங் லிப் வந்து கொஞ்சம் ஹை தான், பட் இங்க வந்து ரொம்ப டீப்பா போகல. சோ அதனால வந்து கண்டிப்பா ஓகே. அண்ட் இந்த பூட்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இங்க 2 ஹூக்ஸ் கொடுத்திருக்காங்க, 1 kg 1 kg ல. அண்ட் இந்த பக்கம் உங்களுக்கு லைட் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்கேயும் 2 ஹூக்ஸ் இருக்கு, 1 kg 1 kg ல 4 கிலோ மொத்தமா மாட்டிக்கலாம். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சின்ன ஸ்பேஸ் இருக்கு. அண்ட் இங்க இருக்கிற ஸ்பேஸ் வந்து JBL உடைய ஊஃபர் சிஸ்டம் வந்து உங்களுக்கு வந்து ஸ்பேஸ் அடைச்சிருச்சு. அண்ட் இந்த பேடுக்கு கீழே உங்களுக்கு ஸ்பேர் வீல் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து ஸ்டீல் ரிம் தான். சோ இது வந்து R16 215/65 R16 கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த வீலுக்குள்ள உங்களுக்கு டூல்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த வார்னிங் ட்ரையாங்கிள் இது எல்லாமே வந்து உங்களுக்கு அங்க வந்துருது. அண்ட் இந்த ரியர் சீட் வந்து 60/40 ஸ்பிளிட் சீட்ஸா ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது என்ன ஸ்பேஸ், சோ இதுக்குள்ளேயும் ஒரு சின்ன ஒரு கபி ஹோல் மாதிரி ஒரு ஸ்பேஸ் இந்த ரைட் ஹேண்ட் சைடுல இருக்கு. அண்ட் இங்கேயும் ஒரு சின்ன ஸ்பேஸ் அப்படிங்கிறது இருக்கு. உங்களுக்கு ஏதாவது திங்ஸ் வந்து மறைச்சு வைக்கணும் அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம். அண்ட் இது வந்து எலக்ட்ரிக் டெயில் கேட் அப்படிங்கிறதுனால பெரிய சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஸ்ட்ரட்ஸ் அப்படிங்கிறது 2 பக்கமும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. ஓகே, பூட்டை பொறுத்த வரைக்கும் அவ்வளவுதான். இப்போ வந்து க்ளோஸ் பண்ணிடுவோம். கீ ஃபாப்ல இருக்கக்கூடிய இந்த பட்டனை வச்சும் நீங்க வந்து பூட்டை வந்து ஓபன் பண்ணிக்கலாம். ரியர் டிசைனை பொறுத்த வரைக்கும் ப்ராமினன்ட்டான ஃபீச்சர் அப்படின்னா ஃப்ரண்ட்ல எப்படி உங்களுக்கு கனெக்டட்ல DRL கொடுத்திருந்தாங்களோ அதே மாதிரி ரியர்ல உங்களுக்கு கனெக்டட்ல டெயில் லைட் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அது ஃபுல்லாவே உங்களுக்கு வந்து ஒரு ஆல் LED சிஸ்டமா தான் இருக்கு. அண்ட் உங்களுக்கு சீக்வென்ஷியல்ல உங்களுக்கு இண்டிகேட்டர் LED வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த LEDக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு டிப் ஒன்று கொடுத்திருக்காங்க. இந்த டிசைன்ல ஒரு டிப் ஒன்று ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த டெயில் லேம்புக்கு கீழே வர மாதிரி அது ஒரு டிசைன் லாங்குவேஜ் அப்படியே வந்து உங்களுக்கு ஃபாலோ ஆகுது. அது ஒரு சின்ன ஒரு ஷோல்டர் லைன் மாதிரி உங்களுக்கு ரியர்ல வந்து பார்க்கும்போது நமக்கு வந்து விசிபிளா தெரியுது. 2D ல உங்களுக்கு லேமினேட்டட் ஸ்டைல்ல டாடானுடைய லோகோ இருக்கு. ஃப்ரண்ட்ல எப்படி இருக்கோ அதே மாதிரி, பட் ஃப்ரண்ட்டை விட இது வந்து கொஞ்சம் சின்ன சைஸ்ல கொடுத்திருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் கேமரா வந்து இந்த டாடா லோகோவுக்கு கீழே கொடுத்திருக்காங்க. அண்ட் அது கீழே உங்களுக்கு கர்வ்னுடைய பேட்ஜிங் வந்து ஒரு ப்ராமினன்ட்டான ஒரு ஸ்டைலிங்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. பம்பர்ல உங்களுக்கு லைசென்ஸ் பிளேட்கான ப்ரொவிஷன் இருக்கு. அண்ட் பம்பர்லயும் நம்ம சைடுல பார்த்த அந்த கிளாஸ் பிளாக்னுடைய அந்த கிளாடிங் வந்து உங்களுக்கு கீழே பம்பர்னுடைய பாட்டம் போர்ஷனும் ஒரு கிளாஸ் பிளாக்ல தான் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே உங்களுக்கு சில்வர் கலர்ல ஸ்கெட் பிளேட்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் ரிவர்ஸ் எடுக்கிறதுக்கான லைட்டும் உங்களுக்கு ரிஃப்ளெக்டரும் பம்பர்னுடைய சைட்ஸ்ல ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அது போக உங்களுக்கு 2 பார்க்கிங் சென்சாரும் பம்பர்ல வருது. சரி, வாங்க இந்த வெஹிக்கிளோட ரியர் சீட் கம்ஃபர்ட் எப்படி இருக்கு அப்படின்றத பாத்துருவோம். இன்டீரியரை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து டார்க் கலர்ட் இன்டீரியர்ஸ் அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா அது வந்து 2 மேஜர் கலர்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க. Black, அதுக்கு அப்புறமா இந்த சீட் கலர்ஸ் வந்து ஒரு பர்கண்டி அப்படின்னு சொல்றாங்க. ரியர் டோர் பேட பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாவே வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மெட்டீரியல் தான் இருக்கு. பட் இந்த இடம் மட்டும் நமக்கு இந்த கைப்படுற இடம் மட்டும் கொஞ்சம் சாஃப்ட் ஃபேப்ரிக் அப்படிங்கிறது இருக்கு. அது மேல வந்து லெதரட் மெட்டீரியலும் உங்களுக்கு போட்டிருக்காங்க. சோ இது Black அண்ட் பர்கண்டி கலர்ல ஒரு காம்பினேஷனா இருக்கு. பட் இந்த இடத்துல வெறும் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது மட்டும் தான் இருக்கு. இந்த இடத்துலயும் நம்மளுடைய எல்போ படுற இடம்ன்றதுனால இங்கேயும் உங்களுக்கு வந்து கொஞ்சம் குஷன் அப்படிங்கிறது கொடுத்திருந்தாங்கன்னா கண்டிப்பா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ஒரு கிளாஸ் பிளாக் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு பியானோ பிளாக் ஃபினிஷ் அப்படிங்கிறது இருக்கு. இங்க ஒரு கிராப் ஹேண்டில் கொடுத்திருக்காங்க. ஒரு பவர் விண்டோ ஸ்விட்ச் இருக்கு. அண்ட் இது வந்து உங்களுக்கு ஒரு குரோம் பீஸ்ல இந்த டோர் ஓபனர் கொடுத்திருக்காங்க. அண்ட் லாக் பட்டன் இருக்கு. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ஒரு டோர் பாக்கெட் இருக்கு. அண்ட் இங்க ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நம்ம வந்து வைக்கலாம். பட் ஒரு கஷ்டமான ஒரு பொசிஷன்ல ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் நம்ம வந்து இதுல ஸ்லைட் பண்ணி வைக்கலாம். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் ப்ரொவிஷன் இருக்கு. JBL உடைய அந்த லோகோவும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ட்வீட்டருக்கான ப்ரொவிஷன் இருக்கு. சோ டோர்ல உங்களுக்கு ஸ்பீக்கரும் ட்வீட்டர் ப்ரொவிஷனும் இருக்கு. ஐ திங்க் உங்களுக்கு இந்த தட் எஃபெக்ட் வந்து கேட்டிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ நியூ ஜெனரேஷன் டாடா கார்ஸ் வந்து சேஃப்டிக்கும் பில்ட் குவாலிட்டிக்கும் பேர் போனதா இருக்கு. சோ அதுக்கேற்ற மாதிரி இந்த தட் எஃபெக்டும் வந்து கொஞ்சம் ப்ராப்பரா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இன்னொன்னு எனக்கு ஒரு சின்ன ஃபீலிங், இந்த கிராப் ஹேண்டில் வந்து கொஞ்சம் டீப்பா இருந்தா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். விரல் வந்து ஃபுல்லா உள்ள போக மாட்டேங்குது. இது கொஞ்சம் டீப்பா இருந்தது அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கும். அண்ட் இந்த பட்டன்ல எதுவும் இலுமினேஷன் அப்படின்றதுலாம் எதுவும் இல்ல பவர் விண்டோஸ்ல. அண்ட் ஃப்ரண்ட் சீட் பெல்ட்ஸ் வந்து உங்களுக்கு ஹைட் அட்ஜஸ்டபிளா கொடுத்திருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அண்ட் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு லைட் ப்ரொவிஷன் இருக்கு. அண்ட் அதே மாதிரி இந்த ரைட் ஹேண்ட் சைட்லயும் உங்களுக்கு ஒரு லைட் ப்ரொவிஷன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் as usual 3 பக்கமும் உங்களுக்கு வந்து இந்த கிராப் ஹேண்டில்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு ரிட்ராக்டபிள் டைப்ல இருக்கு. இந்த ரியர் லைட் பொசிஷன்லாம் இந்த சைடுக்கு வந்தது எதனால, இவ்வளவு பெரிய பானோராமிக் சன்ரூஃப் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. இந்த ஃபிளாப் வந்து நம்ம வந்து லைட்டா ஓபன் பண்ணி விட்டுருவோம், கொஞ்சம் லைட்டிங் உள்ள வர்ற மாதிரி. ஆக்சுவலா இந்த கார் வந்து நம்ம வெளியில இருந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு பெரிய கார் மாதிரியான ஒரு ஃபீல் கொடுக்குது. பட் இன்டீரியர் கேபின் வந்து கொஞ்சம் ஒரு சின்ன கார்ல உட்கார்ந்து இருக்கிற ஒரு லைட்டான ஒரு ஃபீல் கொடுக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் நான் வந்து கொஞ்சம் கம்ஃபர்ட்
கம்ஃபர்டபுளா தான் உட்கார்ந்திருக்கேன். இந்த ரிக்ளைன் ஆங்கிள் அப்படிங்கிறது கொஞ்சம் நல்லாவே தான் இருக்கு. நல்ல ஒரு ஸ்லாண்டிங்கான ரிக்ளைன் ஆங்கிள் இருக்கு. இந்த ரிக்ளைன் ஆங்கிள் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்டும் நம்ம பண்ணிக்கலாம். சோ இங்க வந்து ஒரு பிரஸ் பட்டன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அது வந்து நம்ம வேணும்னா கொஞ்சம் அப்ரைட் பொசிஷன்லயும் வச்சுக்கலாம். இங்க வந்து உங்களுக்கு சென்டர் ஹெட்ரெஸ்ட் அப்படிங்கிறது கொஞ்சம் மிஸ்ஸிங்கா இருக்கு. சோ 2 பேசஞ்சருக்கு ஹெட்ரெஸ்ட் வந்து ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் அது வந்து கொஞ்சம் மூவபிளா அட்ஜஸ்டபிளா கொடுத்திருக்காங்க. 3 பேசஞ்சருக்குமே இந்த 3 பாயிண்ட் சீட் பெல்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஒரு பிரீமியம் ஃபீல் இருக்கிற மாதிரியான இந்த பர்ஃபரேட்டட் சீட்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. லெதரேட் மெட்டீரியல் தான் இருந்தாலுமே நல்ல ஒரு பிரீமியம் ஃபீல் அப்படிங்கிறது இருக்கு. ஒரு டச் பண்ணும்போது நல்ல ஒரு ரிச்னஸ் அப்படிங்கிறது ஃபீல் ஆகுது. அண்ட் பர்ஃபரேட்டட் இருக்கு. அண்ட் இந்த இடத்துல ஒரு சில்வர் கலர் பிளாஸ்டிக் ஃபிட் ஒன்னு கொடுத்திருக்காங்க. பிரீமியம் பிராண்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த ஒரு பீஸ் ஒன்னு கொடுப்பாங்க. இதனுடைய பர்பஸ் என்ன அப்படிங்கிறது தெரியல. பட் இருந்தாலும் ஒரு லுக் அண்ட் ஃபீல் வந்து கண்டிப்பா நல்லா இருக்கும். பட் இது வந்து ஒரு பிளாஸ்டிக் பீஸ் தான் கொடுத்திருக்காங்க. மேபி இது வந்து ஒரு அலுமினியம்ல இருந்தது அப்படின்னா இன்னும் கூட ஒரு ரிச்னஸ் அப்படிங்கிறது இருந்திருக்கும். அண்ட் சைல்ட் சீட்டுக்கு உங்களுக்கு ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் மவுண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஆர்ம் ரெஸ்டும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்ம் ரெஸ்ட்ல உங்களுக்கு 2 கப் ஹோல்டர்ஸும் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இந்த ஆர்ம் ரெஸ்ட் வந்து கரெக்டான ஒரு ஹைட்ல நிக்குது. கீழ போய் டச் ஆகாம சோ ப்ராப்பரான ஒரு ஹைட்ல நிக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இங்க சென்டர்ல வந்து உங்களுக்கு ஒரு சின்ன ஹம்ப் இருக்கு. சோ தேர்ட் பேசஞ்சர் உட்காரும்போது கொஞ்சம் அந்த அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்காது. இந்த ஹம்ப் இருக்கிறதுனால, இந்த ஸ்கூப் அவுட் சீட் பேக்ஸ் இருக்கிறதுனால 2 பேசஞ்சர் உட்காரும்போது ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு ஜர்னி அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கும். நான் இப்ப உட்கார்ந்து இருக்கிற பொசிஷன் வந்து நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான ஒரு பொசிஷனா இருக்கு. அண்ட் ஹெட் ரெஸ்டும் நல்லா தான் இருக்கு. நான் வந்து ஹைட் வந்து 6'1" உங்களுக்கு தெரியும். நல்ல ரிக்ளைன் பொசிஷன்ல உட்கார்ந்திருந்தா பெருசா ஸ்கிராப் ஆகல. பட் கொஞ்சம் அப்ரைட் பொசிஷன்ல உட்கார்ந்திருந்தேன் அப்படின்னா லைட்டா இந்த ஹேர் வந்து ஸ்கிராப் ஆகுது. அண்ட் இன்னொன்னு இங்க உங்களுக்கு இந்த சன் ரூஃப் இருக்கிறதுனால இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கூப் அவுட் கொடுத்திருக்காங்க. தலை இருக்கணும்ன்றதுனால இந்த இடத்துல கொஞ்சம் ஸ்கூப் அவுட் கொடுத்திருந்தாலுமே கூட கொஞ்சம் முன்னாடி வந்தோம் அப்படின்னா லைட்டா தட்டத்தான் செய்யும். அது ஒரு சின்ன ப்ராப்ளம் இந்த பானோராமிக் சன் ரூஃப் இருக்கிறதுனால. பட் என்ன பண்றது, இந்த சன் ரூஃப் அப்படிங்கிறது தான் இன்னைக்கு வந்து ஒரு யூஎஸ்பியாவே இருந்துகிட்டு இருக்கு கார்ஸ்னுடைய செல்லிங்ல. ரியர் சீட் ஃபீச்சர்ஸ் பார்த்தோம்னா உங்களுக்கு ரியர்ல 2 ஏசி வென்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. ஒரு யூஎஸ்பி ஏ போட்டும் ஒரு யூஎஸ்பி சி போட்டும் கொடுத்திருக்காங்க. பட் இங்க நம்ம போனை சார்ஜ் போட்டுட்டு போனை எங்க வைக்கிறது, அதுக்கு ஒரு சின்ன ஸ்லாட் ஒன்னு கொடுத்திருக்கலாம். அது ஒரு சின்ன மிஸ்ஸா நான் பாக்குறேன். அண்ட் இன்னொன்னு இந்த சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் வந்து மூவபிளா கொடுக்கல. நம்மளுடைய அல்ட்ராஸ்ல கூட இதை மூவபிளா கொடுத்திருந்தாங்க. பட் இதை ஏன் மூவபிளா கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. பட் லெங்தியான ஒரு ஆர்ம்ரெஸ்ட் தான் அப்படிங்கிறதுனால பரவாயில்ல, நம்ம ஃப்ரண்ட்ல போய் பார்க்கலாம். அண்ட் ஃப்ரண்ட் சீட்ஸ்னுடைய ரியர் வந்து உங்களுக்கு ஸ்கூப் அவுட்ல கொடுத்திருக்காங்க. பட் உங்களுக்கு சீட் பாக்கெட்ஸ் அப்படிங்கிறது டிரைவர் சீட் பின்னாடியும் இல்ல, பேசஞ்சர் சீட் பின்னாடியும் இல்ல. அண்ட் இன்னொன்னு டக்குன்னு பார்க்கும்போது இந்த ஃப்ரண்ட் சீட்னுடைய ஹைட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. நமக்கு வந்து ஃபுல் ஃப்ரண்ட் டேஷ்போர்டா இருக்கட்டும் அண்ட் ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் மூலமா நம்ம வந்து ஃப்ரண்ட் வியூவா இருக்கட்டும் எல்லாமே வந்து நமக்கு நல்லா விசிபிளா தெரியுது. அந்த அளவுக்கு இந்த சீட்னுடைய இந்த பேக்ஸ் வந்து கொஞ்சம் ஹைட்டா இல்ல. அண்ட் இந்த ஹெட்ரெஸ்டும் வந்து கொஞ்சம் சின்னான ஒரு ஹெட்ரெஸ்ட் தான் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. அண்ட் இது வந்து 5 ஸ்டார் ரேட்டட் கார். சோ நமக்கு எங்க சுத்தி பார்த்தாலும் இந்த ஏர் பேக்னுடைய டீடைல்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சோ சுத்தி ஏர் பேக்ஸ் கொடுத்திருக்காங்க. கூப்பே ஸ்டைல் ரூஃப் இருக்கிறதுனால இங்க பாத்தீங்களா எவ்வளவு பெரிய இந்த பூட் பேட் இருக்கு அப்படின்னு. பட் ரியர் விண்ட்ஷீல்ட் மூலமா நமக்கு வெளியில பார்க்கக்கூடிய அந்த விசிபிலிட்டி அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. அண்ட் இந்த கூப்பே ஸ்டைல்னால அண்ட் இந்த விண்டோ லைனும் வந்து கொஞ்சம் அப்படியே ஸ்டீப்பா வர்றதுனால நமக்கு உள்ள வந்து டிஎல்ஓ அப்படிங்கிறது கம்மியா தான் இருக்கு. சோ இந்த சன்ரூஃப் நம்ம ஓபன் பண்ணி வச்சிருக்கோம். சோ அதனால நமக்கு வந்து கொஞ்சம் நல்ல வெளிச்சமா இருக்கு. பட் இந்த சன்ரூஃப்னுடைய ஃபிளாப்பை க்ளோஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா பெரிய அளவுக்கு வெளிச்சம் வந்து எந்த அளவுக்கு இல்ல, கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. மேபி இந்த டிண்டட் கிளாஸ் எல்லாம் போடாம இருந்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரா இருக்கும். அந்த கிளாஸ்ட்ரோபோபிக் ஃபீல் அப்படிங்கிறது இல்லாம இருக்கும். அண்ட் இன்னொன்னு இந்த இன்டீரியர் கலரும் வந்து கொஞ்சம் டார்க் கலரா தான் கொடுத்திருக்காங்க. மேபி ஒரு ஒயிட்டோ இல்ல பீஜோ அந்த மாதிரி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் ஏரி ஃபீல் அப்படிங்கிறது கண்டிப்பா இருந்திருக்கும். ஒரு ஹியூஜ் சைஸா இருக்கக்கூடிய ஒரு பானோராமிக் சன்ரூஃப் இருக்கு. நம்ம சன்ரூஃப் மூலமா நம்ம 14 மாடி எல்ஐசி பில்டிங் நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் இன்னொன்னு இந்த மூட் லைட்டிங் அப்படின்னு டாடா சொல்றாங்க. அது வந்து ஆக்சுவலி ஏம்பியன்ட் லைட்டிங் தான். அது நமக்கு டேஷ்போர்ட்லயும் இருக்கு. அது போக இந்த பானோராமிக் சன்ரூஃப் உடைய சைட்ஸ்லயும் இந்த இடத்துல உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, நைட் டைம்ல நல்லா விசிபிளா தெரியும். சோ இது வந்து அந்த மூட் லைட்டிங்கான அந்த லைட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபிளாப் வந்து கொஞ்சம் திக்கா தான் இருக்கு. வெளியே இருக்கிற சன்லைட் வந்து அப்படியே ப்ராப்பரா கட் ஆஃப் பண்ணுது. சோ ஒரு பெட்டரான குவாலிட்டி தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஃபேப்ரிக்கும் வந்து ஒரு knitted ஃபேப்ரிக்ல ஒரு பிரீமியம் குவாலிட்டியா கொடுத்திருக்காங்க. கண்டிப்பா நல்லா தான் இருக்கு. ரியர் சீட்டை பொறுத்த வரைக்கும் டை சப்போர்ட் அப்படிங்கிறது ஒரு 65-70% கொடுத்திருக்காங்க. சோ 3 பேர் உட்கார முடியுமா அப்படின்னா கொஞ்சம் ஒரு டைட் ஃபிட்டா தான் இருக்கும். ஆக்சுவலி கார் வெளியில பார்க்கும்போது பெருசா இருந்தாலும் இன்டீரியர் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கொஞ்சம் வந்து சின்னதா தான் இருக்கிற மாதிரி ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. அண்ட் இதுக்கு முன்னாடி நம்ம அல்ட்ராஸ்ல எல்லாம் வந்து ஆல்பா பிளாட்ஃபார்ம் இருந்தது இல்லையா? சோ அதுல வந்து உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு பிளாட்டான ஃப்ளோரிங் அப்படிங்கிறது இருக்கும். பட் இதுல வந்து ஒரு சின்ன ஹம்ப் இருக்கு. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 4 வீல் டிரைவ் ஆப்ஷனாவும் இந்த பிளாட்ஃபார்மை வந்து டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த ஹம்ப் அப்படிங்கிறது கண்டிப்பா இருக்கத்தான் செய்யும். சோ அதையும் வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் ஆகணும். அண்ட் சீட்டு கீழே வந்து கால் வந்து நல்லா போகுது. அண்ட் ஃப்ரண்ட் 2 சீட்ஸுமே வந்து ஃபுல்லா பின்னாடி தள்ளி தான் வச்சிருக்கேன். அண்ட் எனக்கு வந்து லெக் ரூம் வந்து நல்லாவே இருக்கு, ஆம்பிள் ஸ்பேஸா இருக்கு. 4 பேர் போறதுக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்பவும் கம்ஃபர்டபுளான ஒரு காரா இருக்கும். ப்ராபப்லி ரியர்ல வந்து கொஞ்சம் ஹைட்டான பேசஞ்சர்ஸ் வந்து உட்காராம ஃப்ரண்ட்ல உட்காந்துக்கிட்டாங்க அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும். ஃப்ரண்ட் டோர் பேடை பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா இந்த இடத்துல உங்களுக்கு இந்த மோட்டரைஸ்டு சைட் மிரர்ஸ்க்கான அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்கான ரோலர் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க குரோம் ஃபினிஷ்ல டோர் ஹேண்டில் இருக்கு. லாக்
பண்றதுக்கான லீவர் இருக்கு அண்ட் பவர் விண்டோ சுவிட்சஸ் கொடுத்திருக்காங்க. டிரைவர் சைடு மட்டும் உங்களுக்கு ஒன் டச்ல அப் அண்ட் டவுன் ப்ரொவைட் பண்ணிருக்காங்க அண்ட் அது போக சைல்ட் லாக் கொடுத்திருக்காங்க இந்த பவர் விண்டோஸ் பட்டனுக்கு அண்ட் டோர் க்ளோஸ் பண்றதுக்கான கிராப் ஹேண்டில் இருக்கு. ஃப்ரண்ட்ல வந்து கொஞ்சம் டீப்பா தான் கொடுத்திருக்காங்க, ரியர்ல ஏன் அது வந்து கொஞ்சம் டீப்பா கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. அண்ட் இங்க வந்து அந்த பியானோ பிளாக்னுடைய ஃபினிஷ் கொடுத்திருக்காங்க அண்ட் இங்க அம்ப்ரெல்லா ஹோல்டர் கொடுத்திருக்காங்க. இந்த அம்ப்ரெல்லா ஹோல்டர் வந்து ஃப்ரண்ட் ரெண்டு டோர்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு கொடுத்திருக்காங்க டோர் பேட்ஸ்ல. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு as usual இந்த ஸ்லைட் பண்ணி இருக்கிற மாதிரியான ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டில் ஹோல்டர். இங்க ஒரு சின்ன ஒரு மேகசின் பவுச் ஒன்னு கொடுத்திருக்காங்க. கட் எஃபெக்ட் வந்து கேட்டிருப்பீங்க. அண்ட் எஸ் டாடா வந்து இப்போ ரீசெண்டா அவங்க வந்து இந்த illuminated டிஜிட்டல் ஸ்டியரிங் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. நெக்ஸான்ல இருந்து ஹேரியர்ல இருந்து சஃபாரில இருந்து எல்லாமே. ஸோ ஒரு 4 ஸ்போக் இருக்கிற மாதிரியான ஒரு டிஜிட்டல் ஸ்டியரிங் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இது வந்து டாடானுடைய அந்த illuminated லோகோ. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ஏர் பேக்கான ப்ரொவிஷன் இருக்கு. பிளாட் பாட்டம் ஸ்டியரிங் அண்ட் ஃபுல்லா வந்து லெதர் ராப் பண்ணிருக்காங்க, பிரீமியம் குவாலிட்டில இருக்கு. அண்ட் இங்க மட்டும் உங்களுக்கு ஒரு சில்வர் கலர் ஃபினிஷ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. இது வந்து உங்களுக்கு கிளாஸ் பிளாக்ல உங்களுக்கு ஃபினிஷ் ஆயிருக்கு. அண்ட் இந்த ஸ்டியரிங்லயுமே கூட லெதர் ராப் பண்ணியிருந்தாலுமே இதுலயும் வந்து உங்களுக்கு இந்த டுவல் கலர் பார்க்க முடியும். இங்க பிளாக்கும் இந்த பர்கண்டியும் உங்களுக்கு ஒரு மிக்ஸா தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் கீழே வந்து உங்களுக்கு ஒரு சில்வர் இருக்கு. அண்ட் இந்த டேஷ்போர்டை பொறுத்த வரைக்கும் நம்ம டாடா கார்ஸ்ல இப்போ லேட்டஸ்ட் ஜெனரேஷன்ல நெக்ஸான்ல எல்லாம் பார்க்கக்கூடிய அதே டிசைன் லுக்ல இருக்கக்கூடிய ஒரு டேஷ்போர்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுல சாஃப்ட் மெட்டீரியல்ஸ் ஏதாவது இருக்கா அப்படின்னா இல்ல, எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் அப்படிங்கிறது தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க சென்டர்ல வந்து யூசுவலா டாடா வந்து அந்த ஹியூமனிட்டி லைன் எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி ஆக்சுவலி ஹியூமனிட்டி லைன் இல்ல, ஒரு சில்வர் ஒரு பார் ஒன்னு உங்களுக்கு ஃபுல்லா இந்த எண்ட்ல இருந்து அந்த எண்ட் வரைக்கும் இந்த டேஷ்போர்ட்ல ரன் ஆகுது. அண்ட் அதுக்கு ஒரு மெட்டல் பினிஷ்ல இருக்கக்கூடிய ஒரு பிளாஸ்டிக் பீஸ் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அதுல வந்து உங்களுக்கு ஒரு வரியா ஒரு டிசைன் ஒன்னு கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்ல 4 ஏசி வென்ட்ஸுமே வந்து உங்களுக்கு வந்துருது. அண்ட் அந்த ஏசி வென்ட்ஸ் சென்டர்லயும் உங்களுக்கு அந்த ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபீல் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் இங்க இருக்கிறது வந்து ஒரு சாஃப்ட் டச் பிளாஸ்டிக்கானா ஒரு ஹார்ட் பிளாஸ்டிக் மேல இந்த லெதரைட்ட வந்து ராப் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. ஒரு லெதர் ஸ்டிச்சிங் அப்படிங்கிறதும் இருக்கு, ஒரு சின்ன பிரீமியம் ஃபீல் அப்படிங்கிறது கொடுக்கறதுக்காக. அண்ட் இந்த ஹியூமனிட்டி லைனுக்கு கீழே உங்களுக்கு ஒரு எல்இடி ஸ்ட்ரிப் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். எஸ், இந்த மூட் லைட்டிங்னு சொல்றாங்க, இந்த ambient லைட்டிங் அப்படிங்கிறது கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங்க்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு வைப்பருக்கான ஸ்டாக்கும், ரைட் ஹேண்ட் சைடுல ஹெட்லாம்புக்கான ஸ்டாக்கும் இருக்கு. எஸ், வைப்பரும் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் இருக்கு அண்ட் ஹெட்லாம்ப்ஸும் ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ஸ்டியரிங் வந்து உங்களுக்கு ஹைட்டுக்கு மட்டும் டில்ட் கொடுத்திருக்காங்க, ரீச்சுக்கு கொடுக்கல. அண்ட் எலக்ட்ரிக் கிடையாது, மேனுவல் டில்ட் ஆப்ஷன் அப்படிங்கிறது தான் இருக்கு. அண்ட் புஷ் பட்டன் ஸ்டார்ட் வந்து ஸ்டியரிங்க்கு கீழே இங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிருக்காங்க. இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இருக்கு. அண்ட் இது வந்து மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷன் தான் இன்னைக்கு நம்ம கிட்ட இருக்கு. இது வந்து 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் வித் ரிவர்ஸோட கொடுத்திருக்காங்க. ரிவர்ஸ் வந்து உங்களுக்கு இந்த கியர் நாவு கீழே இருக்கிறத இந்த பட்டனை வந்து பிரஸ் பண்ணி நீங்க வந்து ரிவர்ஸ் போடணும். அண்ட் இந்த 12.3 இன்ச்ல ஒரு இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்கிரீன் கொடுத்திருக்காங்க. அது வந்து உங்களுக்கு அதுலயே உங்களுக்கு இந்த 360 டிகிரி கேமரானோட அந்த வியூஸ் எல்லாமே உங்களுக்கு தெரியும். ஸோ எந்த அளவுக்கு ஒரு கிளாரிட்டியான ஒரு கேமரா அண்ட் ஸ்கிரீன் வந்து கொடுத்திருக்காங்கன்றது கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ணியே ஆகணும். அடாப்டிவ் கைட்லைன்ஸோட வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுவும் ஒரு நல்ல விஷயம். அண்ட் இதுல நிறைய வியூஸ் வந்து இருக்கு. உங்களுக்கு 360 டிகிரி கேமரா இருக்கிறதுனால இது வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்கிரீன்ல வேணும் அப்படின்னா இதை பிரஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இங்க வந்து உங்களுக்கு இந்த கார் இருக்கிறது தெரியும். இந்த 360 டிகிரி கேமரா சிஸ்டம் வந்து உங்களுக்கு 3Dலயும் இருக்கு. ஸோ 2D அண்ட் 3D ஆப்ஷன்ல இருக்கு. உங்களுடைய ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்க வந்து இதை மாத்தியும் வச்சுக்கலாம். அண்ட் இதுல வந்து நீங்க எப்படி எந்த வியூ வேணுமோ அந்த வியூஸ் எல்லாம் நீங்க வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய இருக்குது. அண்ட் இங்க வந்து உங்களுக்கு ஒரு எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் இருக்கு. அதுல ஒரு சில்வர் கலர் இன்சர்ட் இருக்கு. அது கூடவே உங்களுக்கு ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனும் கொடுத்திருக்காங்க. அண்ட் இங்க ஒரு ரோலர் டைப்ல உங்களுக்கு டிரைவ் மோட்ஸ் கொடுத்திருக்காங்க. சிட்டி, ஈகோ, ஸ்போர்ட்னு அதை சுத்தி ஒரு குரோம் பீடிங் ஒன்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு ரோலர் டைப்ல இருக்கு. அதுக்கு பின்னாடி ஒரு சின்ன சைஸ்ல ஒரு வயர்லெஸ் சார்ஜர் ஒன்னு கொடுத்திருக்காங்க, ஃபோன் சார்ஜர். இன்னொரு எர்கனாமிக்ஸ் ஃபெயிலியர், இங்க பின்னாடி வந்து போனை சார்ஜ் வச்சுட்டு போனை ஸ்லாட் பண்ணி வைக்கிற அந்த ஸ்லாட் கொடுக்கல. இன்னொன்னு இங்க வந்து ஒரு விஷயம் மிஸ்ஸிங்கா இருக்கு. உங்களுக்கு தெரியுதா, கப் ஹோல்டர்ஸ் இந்த சென்டர் கன்சோல்ல இல்ல. ஆக்சுவலா டாடா மோட்டார்ஸ் வந்து இதை ஒரு கிராண்ட் சென்டர் கன்சோல் அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நீங்க ப்ரோஷர் பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். பட் அந்த கிராண்ட் சென்டர் கன்சோல்ல உங்களுக்கு கப் ஹோல்டர்ஸ் ஏன் மிஸ் ஆயிடுச்சு அப்படிங்கிறது தெரியல. அது போக இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்பேஸ் ஒன்னு இருக்கு. ஸோ இந்த மாதிரி டிக்கெட் ஏதாவது நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா இதில் போட்டு வச்சுக்கலாம். பட் ஆக்சுவலாக அதுக்கு பர்பஸ் அது இல்லை. இங்கே வந்து உங்களுக்கு ஒரு 12 வோல்ட்டுக்கான சாக்கெட் ஒன்று இருக்கு. அது போக ஒரு USB-A போட்டும் ஒரு USB-C போட்டும் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே கிளாஸ் பிளாக்ல ஒரு யூனிட் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். எஸ், ஏசிக்கான கண்ட்ரோல் யூனிட் இருக்கு. பட் இதில் உங்களுக்கு LCD பேனலோ இல்லை ஸ்க்ரீனோ எதுவுமே கிடையாது. ஸோ நீங்கள் ஏசி ஏதாவது சேஞ்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு இந்த ஸ்க்ரீனில் தான் வந்து உங்களுக்கு இந்த விஷயங்கள் எல்லாம் ஏசி விஷயம் கூட இந்த 12.3 இன்ச் இன்ஃபோடெயின்மென்ட் ஸ்க்ரீனில் தான் உங்களுக்கு காட்டும். ஒரு ஆட்டோமேட்டிக் கிளைமேட் கண்ட்ரோல் இருக்கு. அது வந்து உங்களுக்கு ஃபேன் ஸ்பீடும் டெம்பரேச்சர் கண்ட்ரோலும் டாகிள்ல கொடுத்திருக்காங்க. அது போக எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு டச் கெபாசிட்டிவ் டச்ல தான் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து கிளாஸ் பிளாக்ன்றதுனால டஸ்ட் அண்ட் ஸ்கிராச்சஸ் வந்து கண்டிப்பா அப்சார்ப் பண்ண தான் செய்யும். அண்ட் இன்னொரு விஷயம், நீங்க போனை வந்து இங்க சார்ஜ் பண்ணல அப்படின்னா வேற எங்க வச்சுக்கிறது, இந்த இடத்துல வச்சாலும் விழும்.
ஸோ உங்களுக்கு கியர் போடுறதுக்கு டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். அந்த மாதிரியான ஒரு சின்ன சின்ன எர்கனாமிக்ஸ் விஷயங்கள் எல்லாம் கோட்டை விட்டுட்டாங்க. அண்ட் இந்த க்ளவ் பாக்ஸ் ஓப்பன் பண்ணுறதுக்கு இங்கே ஒரு ப்ரெஸ் பட்டன் ஸ்விட்ச் வச்சிருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸ். பட் இதில் ஒரு 2 கப் ஹோல்டர் கொடுத்துருக்காங்க. பட் அது வந்து வெஹிக்கிள் நிற்கும் போது தான் யூஸ் பண்ண முடியும்னு வைங்களேன். அண்ட் இந்த இடத்துல யூஸ்வலாக டாடா வந்து ஒவ்வொரு காருக்கும் ஒவ்வொரு அனிமல் கொடுப்பாங்கல்ல, அந்த மாதிரி இந்த டாடா கர்வுக்கு ஒரு டைகர் கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த க்ளவ் பாக்ஸ் வந்து 2 பார்ட்டாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து ஒரு கூல்டு க்ளவ் பாக்ஸ் அண்ட் லைட்டோடவும் இருக்குது. ஃப்ரண்ட் சீட்ஸ்லயும் உங்களுக்கு இந்த சில்வர் இன்சர்ட்ஸ் இருக்கு. அண்ட் பர்ஃபரேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க. எதுக்கு பர்ஃபரேட்டட் ஃப்ரண்ட் சீட்ஸ் கொடுத்துருக்காங்க? இந்த சீட் வென்டிலேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக இந்த ஃப்ரண்ட் டிரைவர் சீட் வந்து உங்களுக்கு 6-வே அட்ஜஸ்டபிளா கொடுத்துருக்காங்க. மெமரி சீட் ஃபங்க்ஷன்ஸ் கிடையாது, பட் 6-வே அட்ஜஸ்டபிள் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு காலகட்டத்தில் ஆக்சுவலா வெளியில பாத்தீங்கன்னா எவ்வளவு வெயில் அடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வென்டிலேட்டட் சீட்ஸ் இருக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு வரம் தான். அண்ட் இங்க இந்த சென்டர் ஆர்ம்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே சின்ன, ஆக்சுவலி இவ்வளவு பெரிய காருக்கு இந்த சென்டர் ஆர்ம்ரெஸ்ட்க்கு கீழே ரொம்பவும் ஒரு சின்ன ஸ்பேஸ் தான் இருக்கு. ஐ திங்க் இந்த சார்ஜிங் பேட் கொடுத்ததுனால இந்த பாக்ஸ் வந்து உங்களுக்கு வந்து சின்னதாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி இந்த சார்ஜிங் பேரை வேற எங்கேயாவது பொசிஷன் பண்ணியிருந்தாங்கன்னா இந்த இடத்துல டாடா யூஸ்வலா கொடுப்பாங்களே ஜாகுவார் ஸ்டைல்ல இருக்கிற மாதிரி அந்த ஷட்டர் டோர் அந்த மாதிரி கொடுத்து ஒரு பெரிய க்ளவ் பாக்ஸ் ஒன்று ப்ரொவைட் பண்ணியிருக்கலாம். பட் என்ன பண்றது, நாம தான் ஃபீச்சர்ஸ்க்கு அடிமையாயிட்டோமே. இந்த ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் நமக்கு தேவைப்படுது, அதனால ஸ்பேஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகத்தான் செய்யுது. இந்த விஷயத்தை மிஸ் பண்ணிட்டாங்க. இது ஏன் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்லைடிங்கா கொடுத்துருக்கலாம். பட் பெருசா இருக்கிறதுனால ஓகே தான், ஒன்றும் கம்ப்ளைண்ட்ஸ் இல்லை. ஸோ இது மேலேயும் உங்களுக்கு ஒரு லெதரட் ஃபினிஷோட தான் கொடுத்துருக்காங்க. சீட் மெட்டீரியல் இருக்கு, ஒரு டபுள் ஸ்டிச்சோட இருக்கு. அண்ட் இன்னொரு ஒரு சின்ன விஷயம், இந்த சீட்டோடைய ஹைட் வந்து இதோடய முடிஞ்சிருது. உங்களுக்கு தெரியுதா, அந்த ஷோல்டர் ரூம் வரைக்கும் வந்து உங்களுக்கு சீட் வரல. ரொம்ப டிஸ்கம்ஃபர்டாலாம் இல்ல, பட் இருந்தாலும் கொஞ்சம் பெரிய சீட்டா இருந்தா இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளா இருக்குமோ அப்படிங்கிற ஒரு சின்ன ஃபீல் இருக்கு. அது ஏன் இந்த சீட் வந்து ரொம்பவும் ஒரு சின்ன சைஸ் சீட்டா கொடுத்துட்டாங்களோ தெரியல. இந்த ஹெட்ரெஸ்ட் வந்து உங்களுக்கு ஃபுல் ஸ்லாட்ல இருந்துச்சு அப்படின்னா தலைக்கு கரெக்டா வரல. கொஞ்சம் நம்ம தூக்கி வச்சோம் அப்படின்னா தான் தலைக்கு கரெக்டா இருக்குது. ஸோ ஒரு 2 இன்ச்சு ஒரு 3 இன்ச் வந்து கொஞ்சம் சீட்டை ஹைட் பண்ணியிருந்தாங்க. இந்த போர்ஷன் வந்து இங்க வந்திருந்தது அப்படின்னா இது வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரான ஒரு சீட்டா இருந்திருக்குமோ அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்கு. அண்ட் இந்த 12.3 இன்ச் ஸ்கிரீன்ல நிறைய விஷயங்கள் இருக்கு. இது வந்து ஒரு ஃப்ளோட்டிங் ஸ்கிரீன் டைப்ல வந்து கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஃபோடெயின்மெண்ட் ஸ்கிரீன் வந்து உங்களுக்கு ஹார்மனோடது. அண்ட் இது கூட பேர் பண்ணிருக்கிறது 9 ஸ்பீக்கர் JBL ஆடியோ சிஸ்டம். ஸோ இது வந்து ஒரு பெஸ்ட் இன் ஆடியோ சிஸ்டம் அப்படின்னு கண்டிப்பா சொல்லலாம். அண்ட் அது போக இந்த ஸ்கிரீன்ல உங்களுக்கு வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே, அப்புறம் மல்டி வாய்ஸ் அசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. நேட்டிவ், அலெக்சா, சிரி, கூகுள் அசிஸ்டன்ட், இந்த மாதிரி நிறைய வாய்ஸ் அசிஸ்டன்டோட நீங்க வந்து பேர் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இந்த JBL 9 ஸ்பீக்கர் சிஸ்டம்ல உங்களுக்கு வந்து சவுண்ட் மோட்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து பாட்காஸ்ட் கேட்குறீங்கன்னா பாட்காஸ்ட் மோட்ல வச்சுக்கலாம். இல்லை அக்கோஸ்டிக் மோட் இருக்கு. அப்புறம் பாஸ் வந்து நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரியான அதுக்குன்னு ஒரு மோட் இருக்கு. அப்புறம் ஸ்டீரியோக்குன்னு ஒரு மோட் இருக்கு. அப்புறம் கிட்ஸ் ஸ்லீப்பிங் இன் பேக் அப்படின்னு சொல்லி ஒரு மோட் இருக்கு. குழந்தைங்க பின்னாடி சீட்ல தூங்கிட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த ஃப்ரண்ட் ஸ்பீக்கர்ஸ் மட்டும் தான் வேலை செய்யுமா. ஸோ அப்படிப்பட்ட அந்த கிட்ஸ் ஸ்லீப்பிங் இன் பேக் அப்படிங்கிற ஒரு மோடும் கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான மோடா வந்து எனக்கு பட்டுது. அண்ட் அது போக சினிமேட்டிக்னு ஒரு சவுண்ட் மோட் கொடுத்துருக்காங்க. அண்ட் எலக்ட்ரானிக் மியூசிக் அது நீங்க வந்து கஸ்டமைஸ் பண்ணியும் உங்களுக்கு ஏற்ற மாதிரியான அந்த சவுண்ட் மோட்ஸ் எல்லாம் வந்து நீங்க வந்து வச்சுக்கலாம். இந்த 12.3 இன்ச் ஸ்கிரீன் கூட உங்களுக்கு ஒரு 10.25 இன்ச்சில் உங்களுக்கு ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் சொல்கிறதுக்கு 10.25 இருக்குது. பட் இதை கம்பேர் பண்ணும்போது டக்குன்னு பார்க்கும்போது ஒரு சின்ன சைஸ் ஸ்க்ரீன் மாதிரி தான் தெரியுது. மேபி இது 10.25 இன்ச் தான், பட் இது வந்து ரொம்பவும் டெப்த்தாக உள்ளே இருக்குது. இது கொஞ்சம் வெளியில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். இது கொஞ்சம் உள்ள டீப்பாக இருக்கிறதுனால இது வந்து ஒரு சின்ன சைஸ் ஸ்க்ரீனோ அப்படின்னு நமக்கு சொல்ல தோணுது. அண்ட் இதில் வந்து உங்களுக்கு இந்த RPM டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ரைட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து ஸ்பீடோமீட்டர் வந்துருது. அண்ட் அது போக உங்களுக்கு டிஸ்டன்ஸ், ஃபியூவல் அண்ட் டைரக்ஷன்ஸ் காட்டுது. அண்ட் ஏடாஸ்க்கான ஃபீச்சர்ஸ் எல்லாம் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துக்கலாம். அண்ட் அது போக உங்களுக்கு எந்தெந்த சீட்டில் நம்ம ஆக்குபை பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு காட்டுது. அண்ட் டைம் அண்ட் எந்த டிரைவ் மோடில் இருக்கும் அப்படிங்கிறது காட்டுது. இப்போ ஸ்போர்ட் மோடில் இருக்குது. இப்போ நான் சிட்டிக்கு மாற்றிருக்கேன். அண்ட் அது போக நம்ம வந்து ஈகோ மோட் அப்படின்றது ஒன்று இருக்குது. பட் இந்த மோட்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது இந்த ஸ்க்ரீனுடைய இந்த கிராஃபிக்ஸ் சேஞ்ச் ஆகுதா அப்படின்னா இல்லை, மேபி அதுக்கு வேற ஃபீச்சர் இருக்கலாம். அண்ட் இந்த ஸ்க்ரீனை பொறுத்த வரைக்கும் இந்த AQI உங்களுக்கு தெரியுதா? எஸ். ஸோ உங்களுக்கு ஏர் குவாலிட்டி இண்டெக்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஒரு PM 2.5 அந்த பார்ட்டிகுலேட் மேட்டர் வந்து இந்த 2.5 ஃபில்டரோட உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஏர் குவாலிட்டி வந்து அது வந்து செக் பண்ணிட்டே இருக்கும். அண்ட் எலக்ட்ரோக்ரோமேட்டிக்கான இன்சைட் ரியர் வியூ மிரர் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங்கோட இருக்கு. அண்ட் இந்த ஸ்க்ரீன் கூட உங்களுக்கு வந்து டாடா வந்து அந்த ஐரான் சொல்றாங்க இல்லையா, அந்த கனெக்டட் கார் டெக் அதுவும் வந்து இதுல கொடுத்திருக்காங்க. அது வந்து ஒரு eSIM பேஸ்ல ஒர்க் ஆகும். அண்ட் அது மூலமா நீங்க வந்து வெஹிக்கிள் ஸ்டேட்டஸ், டயக்னாஸ்டிக்ஸ், அதுக்கப்புறம் ரோட் சைடு அசிஸ்டன்ஸ் எல்லாமே வந்து நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் நீங்க மேல வந்து உங்களுக்கு லைட்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. எல்இடியில் லைட் இருக்கு. அண்ட் இது வந்து பேனராமிக் ரூஃபை வந்து ஓப்பன் பண்ணுறது. லைட்டாக டச் பண்ணோம் அப்படின்னா அந்த இது மட்டும் உங்களுக்கு வைண்ட் அப் ஆகுது, ஃப்ளாப் மட்டும். அண்ட் ஃபுல்லாக ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து சன் ரூஃப் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகுது. அண்ட் இங்கே வந்து நம்ம நெக்ஸானில் கூட பார்த்துருப்போம் அதே மாதிரியான அந்த பேசஞ்சர் ஏர் பேக்கான அந்த விஷயம் கொடுத்துருக்காங்க. ஆஃப் பண்ணலாம். அந்த பேசஞ்சர் சைடு ஏர் பேக் வந்து உங்களுக்கு குழந்தைய எடுத்துகிட்டு போகும்போது அதை வந்து ஆஃப் பண்ணணும் நீங்கள் வந்து அந்த சைல்ட் சீட் வைக்கும்போது. ஸோ அதுக்கான அந்த இண்டிகேஷன் வந்து இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. அண்ட் பேசஞ்சர் சைட் சன்வைசரில் உங்களுக்கு வந்து ஒரு மிரர் மட்டும் இருக்குது, லைட் இல்லை. அண்ட்
அண்ட் டிரைவர் சைடுல மிரர் கூட இல்ல, ஜஸ்ட் ஒரு டிக்கெட் ஹோல்டர் மட்டும் கொடுத்திருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னதான் டாடா மோட்டார்ஸ் வந்து சேஃப்டி அப்படிங்கிறதுக்கு பெரிய இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க. அண்ட் இந்த டாடாக்கு வந்து பாரத் என்கேப்ல 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின காரு அண்ட் 6 ஏர் பேக்ஸ் வந்து ஸ்டாண்டர்டா கொடுக்குறாங்க. அண்ட் ஏபிஎஸ் EBD எல்லாமே வந்து உங்களுக்கு ஸ்டாண்டர்டா எல்லா வேரியன்ட்ஸ்லயுமே வந்துருது. அண்ட் ஏடாஸ் வந்து உங்களுக்கு லெவல் 2 கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல வந்து உங்களுக்கு அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் வருது. பட் அது வந்து உங்களுக்கு மேனுவல் கியர் பாக்ஸ் ஆப்ஷன்ல வராது. ஸோ இந்த டூவல் கிளச் ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸ்ல தான் வந்து உங்களுக்கு இந்த அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் ஒர்க் ஆகும். அண்ட் அது போக இந்த லேன் டிபார்ச்சர் வார்னிங் இருக்கு, லேன் கீப் அசிஸ்ட் அண்ட் பிளைண்ட் ஸ்பாட் டிடெக்ஷன் அண்ட் லேன் சேஞ்ச் பண்றதுக்கான அலர்ட், இதெல்லாமே வந்து உங்களுக்கு இந்த ரோட்ஸ்ல இந்த லைன்ஸ் வந்து ப்ராப்பரா இருந்தது அப்படின்னா பக்காவா ஒர்க் ஆகும். இதுல ரேடாரும் இருக்கு, கேமராவும் இருக்கு. ஸோ அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது. அண்ட் சேஃப்டிக்கு 360 டிகிரி கேமரா வித் 3D சரௌண்டோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அது போக ஃபார்வர்ட் கொலிஷன் வார்னிங் இருக்கு, ஆட்டோமேட்டிக் எமர்ஜென்சி பிரேக்கிங் இருக்கு, ரியர் கிராஸ் டிராஃபிக் அலர்ட் இருக்கு. இப்போ நம்ம நின்றுகிட்டு இருக்கோம், பின்னாடி ஏதாவது வெஹிக்கிள் வந்தா, சைடில் ஏதாவது வந்தா, ஃப்ரண்ட் அண்ட் ரியர்ல உங்களுக்கு பார்க்கிங் சென்சார்ஸ் இருக்கிறதுனால அது வந்து உங்களுக்கு அலர்ட் வந்து கொடுத்துட்டே இருக்கு. அது வேணாம் அப்படின்னா நம்ம வந்து கட் ஆஃப் பண்ணிக்கலாம். ஏன்னா சில பேருக்கு அந்த சவுண்ட் வந்து கொஞ்சம் அனாயிங்கா இருக்கும், இரிட்டேட்டிங்கா இருக்கும். அண்ட் ஹை பீம் அசிஸ்ட் இருக்கு. ஸோ எதிரில் வெஹிக்கிள் வருது அப்படின்னா ஹை பீம்ல இருந்தீங்கன்னா அது வந்து ஆட்டோமேட்டிக்கா லோ பீமுக்கு கட் ஆஃப் ஆகி அந்த வெஹிக்கிள் கிராஸ் ஆனதுக்கு அப்புறமா அது ஆட்டோமேட்டிக்கா ஹை பீமுக்கு உங்களுக்கு ஆன் ஆகும். அண்ட் டோர் ஓப்பன் அலர்ட் ஆன் அவுட் சைடு ரியர் வியூ மிரர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலயும் வந்து உங்களுக்கு ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் இண்டிகேஷன் ஒன்று கொடுக்குது. அண்ட் டிராஃபிக் சைன் ரெகக்னிஷன், இந்த கேமரா வந்து உங்களுக்கு டிராஃபிக் சைன் என்ன, ஸ்பீட் லிமிட் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ரெகக்னைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லும். இந்த மாதிரி நிறைய சேஃப்டி ஃபீச்சர்ஸை உள்ளடக்கி தான் இந்த டாடா கர்வ் வந்து ஒரு பேக்கேஜா உங்களுக்கு கொடுக்குறாங்க. அண்ட் இந்த டாடா கர்வோடைய வாரண்டி பொறுத்து பார்த்தோம் அப்படின்னா 3 இயர்ஸ் ஆர் 1 lakh kilometers வரைக்கும் உங்களுக்கு ப்ரொவைட் பண்றாங்க. சரி வாங்க ஒரு டிரைவ் எடுத்து பார்த்துடலாம். கார் ஓட்டுறீங்கன்னா சீட் பெல்ட்டும், பைக் ஓட்டுறீங்கன்னா ஹெல்மெட்டும் மேண்டேட்டரியா போடுங்க. போலீஸ் நம்மளை பிடிப்பாங்களேன்னு இல்லாம நம்மளுடைய சேஃப்டிக்காகன்னு உணர்ந்து போடுங்க. கார்ல ஏறி உட்கார்ந்த உடனே நமக்கு இந்த பானட் விசிபிலிட்டி அப்படிங்கிறது நல்லாவே இருக்கு. இந்த SUV ஸ்டாண்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த பானட்டும் வந்து ஒரு 60% வரைக்கும் நமக்கு கொஞ்சம் விசிபிலிட்டி இருக்கு. பட் அதர்வைஸ் நம்ம வந்து கொஞ்சம் நம்மளுடைய ஜட்மெண்ட்ல தான் ஓட்டுற மாதிரி இருக்கும். நல்ல வெயில்ல தான் இந்த டிரைவ் அப்படிங்கிறது நான் பண்றேன். ஸோ இந்த 2 ஸ்கிரீன்ஸ்னுடைய விசிபிலிட்டியுமே நல்ல ஒரு சன்லைட்ல கூட நல்லாவே விசிபிளா கொடுத்துருக்காங்க. நல்ல ஒரு பிரைட்னஸ் அப்படிங்கிறது இருக்கு. அண்ட் இந்த ஸ்டேரிங்கை பொறுத்த வரைக்கும் ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டேரிங் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பா இது வந்து ஒரு லைட்டான யூசேஜ் தான் இருக்கு. ஸோ ரொம்பவும் ஒரு டைட்டாலாம் இல்லை, நல்ல ஒரு ஃப்ரீயா தான் இருக்கு. அண்ட் அது போக ப்ராப்பரா ரீசெண்ட் ரூம் ஆகுது. அண்ட் ஃபீட்பேக் வந்து நல்லா இருக்கு. பட் ஃபீல் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்தா நல்லா இருக்குமோ. அண்ட் ஹார்ன் வந்து சென்டர்ல இந்த ஒரு ஹார்ன் பேட் மாதிரி ஒன்று கொடுத்துருக்காங்க. ஹார்னுடைய குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கலாம். இன்னும் கொஞ்சம் லவுடரான ஒரு ஹார்னை வந்து யூஸ் பண்ணியிருக்கலாம். பட் அதர்வைஸ் இந்த ஹார்ன் பேட் வந்து சென்டர்ல இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம விரல எடுத்து பிரஸ் பண்றது அப்படிங்கிறது இந்த வெஹிக்கிளே தொடர்ந்து ஓட்டணும் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் பழகிடும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் கிளச்சை பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நான் சொல்லியே ஆகணும். ஏற்கனவே அல்ட்ராஸ்னுடைய வீடியோல கூட சொல்லியிருப்பேன். அல்ட்ராஸ்ல எங்களுக்கு ஒரு சூப்பர் லைட்டான கிளச் இருக்கும். அண்ட் சிமிலரா இந்த வெஹிக்கிள்லயும் உங்களுக்கு வந்து இவ்வளவு பெரிய ஹெவியான ஒரு வெஹிக்கிள் ஓட்டுறோம் அப்படிங்கிற அதனுடைய கிளச் மாதிரியே ஃபீல் ஆகாது. ரொம்பவும் ஒரு லைட்டான கிளச் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் கியர் ஷிஃப்ட்ஸும் வந்து ப்ராப்பரா ஒரு சிங்க்ரனைஸ்டு கியர் ஷிஃப்ட்ஸா வந்து கண்டிப்பா இருக்கு. ஆக்சுவலா அல்ட்ராஸ்ல எங்களுக்கு இன்னுமே கூட இந்த கியர் ஷிஃப்ட்ல வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் இருக்கு. ஒரு நாச்சியான கியர் ஷிஃப்ட் அப்படிங்கிறது இருக்கு. அதுல வந்து 5 ஸ்பீட் கியர் பாக்ஸ், இதுல வந்து 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ், இதுல வந்து வேற கியர் பாக்ஸ். டாடா நெக்ஸான்லயும் கர்வ்லயும் அவங்க வந்து இந்த 6 ஸ்பீட் கியர் பாக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. இது வந்து ஆக்சுவலி எனக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஃபீல் வந்து கண்டிப்பா கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இப்போ நான் ஓட்டிட்டு இருக்கிறது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டீசல் இன்ஜின். ஸோ இதனுடைய பவர் அவுட்புட் பார்த்தோம்னா ஒரு 1.5 லிட்டர் இன்ஜின்ல 118 ஹார்ஸ் பவரும் 260 நியூட்டன் மீட்டர் டார்க் வரைக்கும் ப்ரொவைட் பண்ணும். அண்ட் டாடாவை பொறுத்த வரைக்கும் இதே இன்ஜினை அவங்க அல்ட்ராஸ்ல இருந்து ஐ திங்க் இந்த கர்வ் வரைக்கும் ஒரே இன்ஜினை தான் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. பட் இவ்வளவு பெரிய வெஹிக்கிளுக்கு இந்த இன்ஜின் வந்து ஒரு லோ பவர்டா ஃபீல் ஆகல. கண்டிப்பா போதுமான அளவு பவரை வந்து இது வந்து ஜெனரேட் பண்ணி கொடுக்குது. ஸோ அதுல ஒன்றும் பிரச்சனைகள் இல்லை. அண்ட் சஸ்பென்ஷன் அண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்ல உங்களுக்கு இண்டிபெண்டன்ட் மெக்ஃபர்சன் ஸ்ட்ரட்டும் காயில் ஸ்ப்ரிங்கோட கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்ல உங்களுக்கு செமி இண்டிபெண்டன்ட்ல ட்விஸ்ட் பீம் ஸ்டெபிலைசர் பாரோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அது கூட ரியர்ல உங்களுக்கு காயில் ஸ்ப்ரிங் அண்ட் ஷாக் அப்சார்பரோட கொடுக்குறாங்க. அண்ட் பிரேக்ஸை பொறுத்த வரைக்கும் இது வந்து டாப் அண்ட் மாடல். டாப் அண்ட் மாடல்ல மட்டும் உங்களுக்கு 4 வில்லியுமே டிஸ்க் பிரேக்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. பட் லோயர் வேரியன்ஸ்ல போனீங்க அப்படின்னா ஃப்ரண்ட்ல மட்டும் டிஸ்க்கும், ரியர்ல உங்களுக்கு ட்ரம் பிரேக்கும் தான் கிடைக்கும். அண்ட் இன்னைக்கு நான் இந்த கர்வ் காரை வந்து நம்ம ஒரு சிட்டில ஒரு சின்ன டிரைவ் தான் எடுத்து பார்க்க முடியுது. பெரிய அளவுக்கான ஒரு சடன் பிரேக்கிங் எல்லாம் டெஸ்ட் பண்ண முடியல. பட் பிரேக்ஸ் வந்து ஓரளவுக்கு ஒரு கிறிஸ்பான ஒரு பஞ்சியான ஃபீல் தான் இருக்கு. ரொம்ப ஒரு லேகாலாம் ஒன்றும் ஃபீல் ஆகல. ஆனா ஒரு விஷயம், இந்த சிட்டி ரோட்ஸ்ல ஓட்டும் போது இந்த கார் வந்து கொஞ்சம் ஒரு பெரிய கார் மாதிரியான ஒரு ஃபீல் வந்து கண்டிப்பா கொடுக்குது ஓட்டும் போது. எண்ட்ஸ் கார்னர்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் ஜட்ஜ் பண்ணி ஓட்டுறது அப்படிங்கிறது 1க்கு 2 வாட்டி பார்த்து ஓட்டுற மாதிரியான ஒரு ஃபீல் வந்து இந்த கார் கொடுக்குது. மேபி இதனுடைய ஷேப் வந்து நமக்கு அந்த ஃபீல் கொடுக்குதோ என்னமோ தெரியல. ஏன் அப்படி சொல்றேன்
பண்றேன் அப்படின்னா நம்மளுடைய இன்சைட் ரியர் வியூ மிரர்களுடைய வியூ வந்து நமக்கு ரியர்ல இந்த ஸ்போர்ட் பேக் இருக்கிறதுனால இந்த கூப்பே எஸ்யூவினுடைய டிசைன் இருக்கிறதுனால நமக்கு ரியர் விண்ட்ஷீல்டு மூலமா நமக்கு வந்து விசிபிலிட்டி அப்படிங்கிறது கொஞ்சம் கம்மியா தான் இருக்கு. ஸோ கேமரானுடைய ஹெல்ப் வந்து நம்ம எடுத்துக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்கு. பட் அவுட் சைட் ரியர் வியூ மிரர்ஸ்னுடைய விசிபிலிட்டி அப்படிங்கிறது நல்லா இருக்கு. அதனுடைய கவரேஜும் நல்லா இருக்கு. அண்ட் இந்த காவுடைய இந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின்ல இருக்கக்கூடிய இன்னொரு சின்ன பிளஸ் என்ன அப்படின்னா இந்த டீசல் இன்ஜினுடைய டிபிஎஃப்க்கு நீங்க வந்து AdBlue போட வேண்டிய அவசியம் இல்ல. 1.5 லிட்டருக்கு மேல இருக்கக்கூடிய இன்ஜின்ல தான் வந்து நீங்க வந்து போட வேண்டியது இருக்கும். இது வந்து 1497 சிசில இருக்கக்கூடிய ஒரு 1.5 லிட்டர் கீழே இருக்கிற இன்ஜின் அப்படிங்கிறதுனால இந்த டீசல் இன்ஜினுக்கு அவங்க வந்து AdBlue ஆப்ஷன் வந்து கொடுக்கல. ஸோ எக்ஸ்ட்ராவா நீங்க வந்து AdBlue வாங்கி ஊத்துற அந்த செலவு மிச்சம். அண்ட் ஆக்சுவலா நான் வந்து இந்த கர்வ்ல ரிலீஸ் பண்ண அந்த GDI இன்ஜின் தான் ஓட்டி பார்க்கணும்னு ரொம்பவே ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட இருந்தேன். பட் GDI இன்ஜின் வந்து இப்போ அவைலபிளா இல்ல. கூடிய விரைவில் அதையும் வந்து டிரைவ் பண்ணி ஒரு ரிவ்யூ அப்படிங்கிறது நம்ம பண்ணுவோம். அண்ட் இன்னும் அந்த கர்வ் EV அப்படிங்கிறதையும் நம்ம வந்து டிரைவ் பண்ணி பார்க்கணும். அண்ட் இன்னொரு நோட்டபிளான விஷயம் வந்து என்ன அப்படின்னா டாடா கார்ஸ்ல இந்த ஃபிட் அண்ட் ஃபினிஷ்ல கொஞ்சம் இஷ்யூஸ் இருக்கு அப்படிங்கிறது எல்லாருமே சொல்லுவாங்க. பட் இந்த கர்வ்ல வந்து பிளாஸ்டிக் குவாலிட்டி இன்னும் கொஞ்சம் டெவலப் பண்ணலாம், இன்னும் இம்ப்ரூவ் பண்ணலாம். பட் ஃபிட் அண்ட் ஃபினிஷ் இஷ்யூஸ் வந்து அந்த அளவுக்கு பெருசா நம்மளால பார்க்க முடியல. ஓரளவுக்கு நல்லா தான் நல்ல ஒரு ஜாப் தான் பண்ணியிருக்காங்க அப்படின்னு டாடா மோட்டார்ஸ் கண்டிப்பா சொல்லலாம். பட் அதே சமயத்துல நெகட்டிவ்ஸ் அப்படின்னா அவங்க கோட்டை விட்ட இடம் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த எர்கனாமிக்ஸ் ஃபெயிலியர் நம்ம ஆல்ரெடி ரிவ்யூல பேசினது தான். சார்ஜ்ல போட்டு ஃபோன் வைக்கிறதுக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு ஸ்லாட் எதுவும் கொடுக்கல. அண்ட் சீட்டுக்கு பின்னாடி பாக்கெட்ஸ் கொடுக்கல. அண்ட் ரியர் டோர் பேட்ஸ் வந்து கொஞ்சம் டீப்பா இருந்திருக்கலாம். அண்ட் ரியர்ல உங்களுக்கு அந்த ஸ்டீப்பா விண்டோ லைன் இருக்கிறதுனால DLO வந்து கம்மியா இருக்கு. அண்ட் இன்டீரியர் வந்து டார்க் கலர் தீமா கொடுத்துட்டாங்க. அது கொஞ்சம் லைட் கலரா கொடுத்துருக்கலாம். அண்ட் அது போக ரியர்ல வந்து உங்களுக்கு ஹெட்ரூம் ஸ்பேஸ் வந்து காம்ப்ரமைஸ் ஆகுது. இதெல்லாம் வந்து கொஞ்சம் நெகட்டிவ்ஸா இந்த கார்ல நம்ம பார்க்கலாம். அதே சமயத்துல பாசிட்டிவ்ஸ் அப்படின்னா இந்த கார்ல சேஃப்டிக்கு ரொம்பவும் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. டாடா மோட்டார்ஸ் அதுக்கு வந்து சொல்லவே வேணாம். அண்ட் அது போக உங்களுக்கு வந்து இந்த ஏரோடைனமிக்ஸ்க்கு கண்டிப்பா இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு பெரிய காருக்கு ஏரோடைனமிக்ஸ்ல சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணாலுமே அது வந்து கொஞ்சம் ஹை ஸ்பீடில் நீங்க டிராவல் பண்ணும்போது நல்ல ஒரு டிரைவிங் டைனமிக்ஸுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ ஃப்ரண்ட்ல உங்களுக்கு பம்பர்ல ஏர் ஸ்கூப் வந்து நம்மளால பார்க்க முடியுது. அண்ட் அது போக சைட்ல டோர் ஹேண்டில்ஸ் வந்து உங்களுக்கு ஃப்ளஷ் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் வீல்ஸ்லயும் உங்களுக்கு வந்து ஏரோ ஃபின்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதெல்லாமே வந்து உங்களுக்கு ஏரோடைனமிக்கை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் ரியர்ல கூட உங்களுக்கு அந்த ரியர் ஸ்பாய்லர்ல பாத்தீங்க அப்படின்னா சென்டர்ல ஒரு டிப் கொடுத்துருப்பாங்க. இது எல்லாமே உங்களுக்கு ஏரோடைனமிக்ஸை இம்ப்ரூவ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். அண்ட் அது போக இந்த டாடா கவ் கம்பீட் பண்றது அப்படின்னு பார்த்தோம்னா ஹுண்டாயினுடைய கிரெட்டா, கியானுடைய செல்டாஸ், அதுக்கப்புறம் டொயோட்டா ஹைரைடர், அப்புறம் மாருதியினுடைய கிராண்ட் விட்டாரா, அப்புறம் MG ஆஸ்டர், ஸ்கோடானுடைய குஷாக், வோக்ஸ்வேகனுடைய டைகூன், அப்புறம் ஹோண்டானுடைய எலிவேட் இவ்வளவு கார்ஸ் கூட அது வந்து கம்பீட் பண்ணாலுமே கூட இந்த கார்ல இருக்கக்கூடிய டீசல் இன்ஜின் கம்பீட் பண்றதுன்னு பார்த்தோம்னா கிரெட்டா கூடவும் செல்டாஸ் கூடவும் தான். ஸோ இந்த இந்தியன் மேனுஃபேக்சர் வந்து டைரக்ட் காம்படிஷன் அப்படிங்கிறது ஒன்லி இந்த கொரியன்ஸ் கூட தான். ஏன்னா கிரெட்டா அண்ட் செல்டாஸ்ல மட்டும் தான் டீசல் இன்ஜின் இருக்கு. இந்த செக்மெண்ட்ல ஹையஸ்ட் சேல்ஸ் ஆகக்கூடிய கிரெட்டா கூட இந்த கர்வ் கம்பீட் பண்ணுது அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நல்ல விஷயம் தான். ஏன் அப்படி சொல்றேன் அப்படின்னா எங்க பார்த்தாலுமே கிரெட்டாவா இருக்கும்போது ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு SUV ஸ்டைல்ல இருக்கக்கூடிய ஒரு கார் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா டாடா கர்வ் வந்து நீங்க போகலாம். உங்களுடைய தேவை வந்து நீங்க வாங்கக்கூடிய கார்ல ஃபீச்சர்ஸ் வந்து நிறைய இருக்கணும், ஃபீச்சர் பேக்டா இருக்கணும், அண்ட் இந்தியன் பிராண்டா இருக்கணும், அண்ட் வந்து சேஃப்டிக்கு வந்து காம்ப்ரமைஸ் அப்படிங்கிறதே பண்ணக்கூடாது. இதெல்லாம் வந்து உங்களுடைய ப்ரையாரிட்டியா இருந்தது அப்படின்னா அண்ட் அது போக அதுல உங்களுக்கு டீசல் இன்ஜினும் இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த டாடா கர்வ்னுடைய இந்த 1.5 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் நீங்க போக வேண்டிய ஒரு மாடலா இருக்கும். ஓகே மக்களே, ஐ திங்க் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் டாடா கர்வ்னுடைய நம்மளுடைய ஒரு ஃபுல் ஃபிளெஜ்டு ரிவ்யூ. இந்த வீடியோ பத்தின உங்களுக்கு ஃபீட்பேக் ஏதாவது இருந்தது அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மற்றும் ஒரு வீடியோல உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் சரி, பை.